Arun sir, can we start the session, sir, with your permission? Yes, sir. Okay. My screen is visible. Yes, sir. Yes, sir. ஆயிட்டிருக்கு லோட் ஆயிட்டிருக்கு. அனைவருக்கும் ஓகே. இனிய மாலை வணக்கம். லீ குரூப் ELG members, its executive leadership group members, welcome you all. 100வது கடந்து 101வது செஷனுக்கு சிறப்பாக கால் எடுத்து வைக்கிறோம். Season 4. I have titled as Season 4. It's a center of excellence, sir, providing quality education to agents of LIC of India. That is our motto. படிக்க படிக்கத்தான் அறிவு வளருங்கிற மாதிரி 101வது அடி தோண்டுகிறோம். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் என்று வள்ளுவ பெருந்தகை வாக்குகள் இணங்க நாங்கள் இதில் மிக்க நம்பிக்கை கொண்டு இந்த ஒரு குழுவை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். திஸ் இஸ் அவர் விஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஏஜென்ட்ஸ் எல்லா ஃபீல்டு எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே எங்களோட அப்ஜெக்டிவ். சவுண்ட் வராம பார்த்துக்கோங்க. கேட்டீங்க சூப்பரா இருக்குங்க. ரங்குராஜ் சார் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க சார். Am I audible? Yes, sir. Please go ahead. Yes, sir. Focused training today shapes stronger performance tomorrow. So our journey towards second century continues from today, being the 101 session. இதுவரைக்கும் 100 செஷன் எடுத்து 30,000 ஸ்மைல்ஸ் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம். Through YouTube, it has crossed almost 75,000 smiles. These are all our team is our strengthங்கிற மாதிரி இந்த 6 பேரும் நாங்கள் 6 பேரும் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட with good coordination, cooperation, we have been successfully running this group for the last almost 21 months. My heartful thanks to my team members, ELG members, this season 4 101 session. These are all our Jambavans, gurus, faculties, trainers, corporate club achievers. These people have been helping us for the last 21 months by providing good training, imparting their knowledge to our group members. Today, we extend a warm red carpet welcome to Mr. Sri Arun Sir, Development Officer of LIC of India, Chengalpat. Thank you, sir. Welcome. Once again, we welcome Sri Arun Sir, DO of Chengalpat branch, LIC of India. These are the wrap-up of what we have done so far. எல்லாமே உங்களுக்கு ரைட்டப்ல இருந்தது இல்லையா? So just wanted to new members வந்திருப்பாங்க. Just wanted to show the list what we have done so far. Everything is available in YouTube. People whoever wants to watch the session, refresh the session, they can see and watch the session. தொண்ணூறாவது செஷன் முடிஞ்சு இன்னைக்கு 101வது செஷன். சார் பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் ஜென் இன்சூரன்ஸ் அந்த டாபிக்கை பற்றி சார் பேச வருகிறார். அவரை வருக என்று வரவேற்று முறைப்படியாக I would request our ELG member, Mrs. Kalyani Madam, to render welcome address. Madam, over to you. Thank you, sir. அனைவருக்கும் வணக்கம். ELG மெம்பர் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். சார் வந்து டிஓ செங்கல்பட்டில் டிஓவாக இருக்காங்க. அருண் சார் வந்து மதுரையில் பிறந்திருக்காங்க. திண்டுக்கல் தான் அவரோட நேட்டிவ். சார் வந்து MSc ஐடி முடிச்சிருக்காங்க. சார் 2007 செங்கல்பட்டு பிரான்ச்சில் டிஓவை ஜாயின் பண்ணியிருக்காங்க. சாரோட டீமில் வந்து 71 ஏஜென்ட் இருக்காங்க. நம்மளோட டீமில் பார்த்தீங்கன்னா SBS, டிகாஸ், டிஓஸ் நிறைய இருக்காங்க. நம்ம டீமோட மோட்டோவே வந்து
நாம மட்டும் கத்துக்கிட்டா பத்தாது, நம்ம கத்துக்கிட்டதை எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணுங்கிறது. அதே மாதிரி சாருமே அவங்க டீம் ஏஜென்ட்டுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா போறாது, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு இதுல நம்ம குரூப்புக்கு பேச வந்திருக்காங்க. சாரோட டாபிக் பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் ஜென் இன்சூரன்ஸ். இப்போ ட்ரெண்ட் அதான். இப்போ உள்ள ஜென் சமாளிக்கிறது தான் வந்து பெரிய கஷ்டமா இருக்கு. சார் அதுக்கான வயாவை நமக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. வெல்கம் சார். Thank you, madam. Thank you, madam, for your wonderful intro. Once again, we welcome Mr. Arun, sir. Over to you. You can start your session, sir. Good evening, friends. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் எப்பயுமே இன்ட்ராக்டிவாக தான் நான் கிளாஸ் எடுத்து பழக்கம். கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் தடுமாறுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கும். யூஸ்வலி நம்ம இன்ட்ராக்டிவாகவே எடுத்து பழக்கம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நம்ம எல்ஐசியுமே இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். எல்லா லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வந்துட்டோம். டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க புது 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 டெக்னாலஜிஸ் நம்ம உள்ள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப இன்னைக்கு இருக்க மக்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுறாங்க. நான் ஜாயின் பண்ணப்ப 2007 இருந்த ட்ரெண்ட் இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நம்ம வித்த மாதிரி இன்னைக்கு பாலிசி விற்க முடியாது. இன்னைக்கு நம்மளும் மாறணும், எல்லாருமே மாறணும். ஸோ எவ்ரி திங் ஆக்சுவலி செஷன் போகிறதுக்குள்ள யூஸ்வலி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஆக்சுவலி ஒரு 10 minutes ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லலாம். ஆக்சுவலி கதைன்னு சொல்றது இல்லை, ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு எலைட் மெம்பர்ஸ் இருக்க குரூப்பு. ஸோ உங்களுக்கு சில பேருக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் தட் ஹிஸ்ட்ரி. மெஹதி ஃபக்கர் ஜாதே அப்படின்னு சொல்லி ஒருத்தர், கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல எவ்வளோ பேர். அவர் வந்து ஒரு ஈரானியன். ஈரான்ல இருந்து லா முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகி அமெரிக்காவில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போனவர் 1922 பிறந்திருக்காரு. 97 வருஷம் உயிரோட வந்து 2019 தான் இறந்து போனார். நம்ம இந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு புக் வரும் தெரியுங்களா, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அதில் வந்து லிஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து அவர் தான். ஏன்னா அவர் வந்து அமெரிக்கா அவரோட நேட்டிவ் கிடையாது. அவர் 1948 அமெரிக்காவுக்கு வர்றாரு. 1955 மெட் லைஃப் கம்பெனியில் இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுக்கிறாரு. அமெரிக்கன் இங்கிலீஷ் அவரால் பேச வராது, உடஞ்ச இங்கிலீஷ் பேசுவார், அந்த கொஞ்சம் புரோக்கன் இங்கிலீஷ் தான் பேசுவார், லாங்குவேஜ் தெரியாது, நேட்டிவ் கண்ட்ரி கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் உலகத்திலே நம்பர் 1 ஏஜென்ட்டாக வந்திருக்காரு. அப்படின்னா அவர் சில பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணது தான் அதோட காரணம். ஆக்சுவலி அவர் 2 புக் எழுதியிருக்காரு. 1978 வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு ஒரு புக்கும், 1998 எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு புக்கும். கொஞ்சம் ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கு. பட் உள்ள பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இந்த 2 புக்லையுமே அவரோட இன்சூரன்ஸ் ஃபீல்டு எப்படி எவால்வ் ஆயிருக்குங்கிற அந்த டிஃபரன்ஸுமே அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரோட இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்டோரியாக கூட சொல்லுவாங்க. அவர் எப்படி உள்ளே வந்தாருன்னா, முதல்ல அவருக்கு எங்கேயுமே சேல் க்ளோஸ் பண்ண முடியல, சேலே க்ளோஸ் ஆகலை. அவர் அதனால சரி ஓகே இந்த வேலை நமக்கு ஒத்து வராது, வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த கம்பெனியோட மெட் லைஃபோட மேனேஜர் அவரை கூப்பிட்டு, நான் உனக்கு $50 தரேன், நீ 50 நோ வாங்கிட்டு வரணும், நாட் எஸ், 50 நோ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. இவர் டெய்லி டோர் நாக் பண்ணி, இவர் இருந்தது வந்து நியூயார்க் அவுட்ஸ்கர்ட்ல, டெய்லி, ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, டெய்லி இவரோட வேலை 50 பேரை பார்த்து நோ வாங்கிட்டு வரணும். பட் அவரால் தொடர்ந்து 35 நோக்கு மேலே வாங்கவே முடியல அவரோட லைஃப் டைமில். ஸோ மேக்சிமம் வந்து 35 அது வந்து எஸ் வந்திருக்கு. ஸோ அவரால் 35 நோ கூட வாங்க முடியல. ஸோ அதுலேருந்து அவர் என்ன கற்றுக்கிட்டார் அப்படின்னா, நிறைய நோ வாங்கினாதான் எஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அவர் வந்து அந்த நெகட்டிவிட்டியை அவரோட பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டாரு. அதே மாதிரி அவரோட புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும், த ஃபர்ஸ்ட் 30 seconds ஆஃப் த கான்வர்சேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல வந்து அவங்க கம்பெனியை பற்றி பேசுவாங்க, அப்புறம் அவங்கள பற்றி பேசுவாங்க, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு பேசுவாங்கன்னா, இவர் மட்டும் போனோன்னே அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுவாராம். அடுத்த வார்த்தை வந்து, நைட்டில் உங்களுக்கு தூக்கம் வராமல் உங்களை எந்த விஷயம் சார் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கேட்பாராம். ஸோ அப்போ வந்து அமெரிக்கா ஒரு லைட்டாக ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருந்த பீரியடு. ஸோ எல்லாருக்குமே அந்த
அவர் வந்து அந்த 30 அந்த இதை ஆரம்பிச்சுட்டு அவரை பத்தி ஆரம்பிக்கிறப்பே half ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிடுவாங்க, இவர்கிட்ட தான் நான் பாலிசி எடுக்கணும் அப்படின்னு. அவரோட இன்னொரு பெரிய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெஃபரன்ஸ். இங்கிலீஷ் சரியா தெரியாது, சொந்த ஊர் கிடையாது, ஆனா அவர் மீட் பண்ண ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து அந்த இண்டிவிஜுவல் டச்சோட இருந்தனால அவருக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் அவரை வந்து கொண்டு போச்சு. அவர் 88வது வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் அவரால் மூவ் பண்ண முடியல. 88வது வயசுல கூட 15 கால் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர்டிஸ்க்கு தெரியும், அவருக்கு வந்து இஸ் அ கோல்டு நைட் ஆஃப் எம்டிஆர்டி அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. 20 தடவை டிஓடி, 17 தடவை சிஓடி அவர். அது இல்லாமல் அவரோட அந்த பிளானிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெய்லி 15 பேரை பார்க்காம அவர் வந்து வீட்டுக்கு போக மாட்டார். அவங்க யாரும் பிக் ஷாட்ஸ் கிடையாது, விஐபிஸ் கிடையாது, எல்லாருமே காமன் பீப்புள் தான். ஸோ இது எதுக்குன்னா, நம்ம எங்கன்னா நிறைய இடத்துல வந்து நோ 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 நோன் ஒரு 4 நோ 5 நோ பார்த்தோன்னே ஓகே இன்னைக்கு போதும், இன்னைக்கு நாள் சரியில்லை, நேரம் சரியில்லை, நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஆரம்பிப்போன்றோம். ஆனால் 5வது ஒரு எஸ் வந்திருக்கலாம், அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டோம்னா அந்த கோல் எய்தர் 15 பேருன்னு வச்சு 15மே நோ வந்தாலும் டோன்ட் வரி, நீங்கள் அதை வந்து கன்டினியூ பண்ணுங்க, டெஃபினட்டாக யூ வில் கெட் அ ரிசல்ட். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து 35 வருஷமா மெட்லைஃப் சிஇஓவோட 5 மடங்கு அதிகமாக சம்பாரிச்சிருக்காரு. 35 கண்டினியூஸ் இயர்ஸ் அவர் வந்து மெட்லைஃப் சிஇஓ மாதிரி 5 மடங்கு வருமானம் வந்து பார்த்துருக்காரு. நீங்கள் கூகுளில் தேடினீங்கனாலும் இருக்கும். மேத்தி ஃபக்கர் ஜாதே அப்படின்னு அவர் பேர். 2019 இறந்துருக்காரு. ஆக்சுவலி இந்தியாவுக்கு அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவர் ஏஜ் ப்ரைவேட் கம்பெனிஸ் அந்த 2000 டைமில் மெட்லைஃப் லான்ச்சிங் அப்போ ட்ரை பண்ணாங்க. பட் அது அவரால் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி வர முடியல. பட் அவர் வந்து ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் நமக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இன்னும் பை சான்ஸ் கிடைச்சதுன்னா அவரோட அவர் அந்த மார்க்கெட்டிங் வந்து ஒரு புக் இருக்கு, அதுல இருந்து வேலிட் பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் த சப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு ஆப்வியஸாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்ட நீங்கள் போய் பாலிசி அப்படின்னு பாலிசின்னு பேசவே முடியல. முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம இன்னைக்கு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை டேர்ம் இன்சூரன்ஸ். அடுத்த விஷயம், இல்லைன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவேன். சரி, நீங்கள் எவ்ரி ஒன்ஸ் ஃபோன், எல்லாரோட ஃபோன்லேயும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்குது. இன்னைக்கு பேடிஎம்லேருந்து போடுறேன்றாங்க, ஜிபேலேருந்து போடுறேங்கிறாங்க, சம்மோன். பட் அது வந்து ஃபார்மலாக இருக்கா இன்ஃபார்மலாக இருக்கா, 13வது மாதம் பர்சிஸ்டன்சி இல்லை, நம்ம எல்லாம் பேசலாம். பட் பீப்புள்ஸ் யூஸ் டு இட். அதாவது மணி பிளஸ் காலத்தில் நம்ம பேசின யூலிப் வேற, இன்னைக்கு இருக்க யூலிப் வேற. மணி பிளஸ் காலத்தில் இருந்த மக்கள் வேற, இன்னைக்கு இருக்க மக்கள் வேற. இந்த 20 வருஷத்துல மக்களுக்கே நிறைய விஷயம் புரிஞ்சிருச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, யூலிப்னா என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயம் மக்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து அதை வந்து அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை யூலிப்புங்கிறத. பட் நமக்கு யூலிப்ல இருக்க அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் மோர் தேன் 1 இயர் நீங்கள் விட்ரா பண்ணீங்கன்னா 12.5% கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வித் 10 டைம்ஸ் ஆஃப் ரிஸ்க் கவரோட கொடுக்குறப்ப கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வராது. இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் ஒருத்தர் வச்சிருக்காருங்கிற பட்சத்தில் இந்த 12.5%ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அதை கட்டுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ். அதாவது 2,50,000 ரூபாய்க்கு கீழே ப்ரீமியம் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு வருஷ ப்ரீமியம் 2,50,000 கீழே இருக்கணும். 10 டைம்ஸ் ரிஸ்க் கவர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதோட மெச்சூரிட்டி கம்ப்ளீட்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். அடுத்து நம்ம என்ன பேசுகிறோம், மியூச்சுவல் ஃபண்டில் சார்ஜஸே கிடையாது, நான் கொடுக்குற பணத்தை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க செபி ரெஜிஸ்டர்ட். மியூச்சுவல் ஃபண்டோட உள்ள ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆஃப்டர் டிடக்டிங் ஆல் த சார்ஜஸ் மியூச்சுவல் ஃபண்டோட என்ஏவி டிக்ளேர் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. பட் வி ஆர் கம் அண்டர் ஐஆர்டிஏ. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ஏவி டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா சார்ஜஸும் டிடெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம மட்டும்தான் எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், மாதம் மாதம் என்ன சார்ஜ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை யூனிட்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கோம், ஸோ உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். இது எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வராது.
மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரைவேட் கம்பெனி சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வரல. எவ்ரி கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் 40%. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. 40% ப்ராஃபிட் மார்ஜின் அவங்க காட்டுறதுனால தான் மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர் நிற்கிது, இல்லைன்னா ஷேரோட விலையும் கீழே இறங்கிடும். ஸோ 40% அவங்களோட மார்ஜின் இருக்குது அந்த ப்ராஃபிட்டில். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ மார்ஜின் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டேட் ஓன்டு கம்பெனி. நம்ம பாசிட்டிவ் 40% மார்ஜின் நமக்கு தேவையில்லை. ஏன்னா வி ஹாவ் அவர் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சொந்த ஆஃபீஸ் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய ஓனாக வச்சுருக்கோம். டீம், ஒரு பெரிய டீம் இருக்குது. ஸோ அது மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் நமக்கு ரொம்ப கம்மி. அதனால நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் அவ்வளோ கம்மி. இன்னொன்று வெளியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க, அங்கே 20% தராங்க, 30% தராங்கன்னு. ஆம்பி ஏஜென்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்களே சொல்லுங்கள். 20% 30%லாம் ஒரு வருஷத்துக்கு வேணால் வரும். அடுத்த 3 வருஷத்தில் அது மைனஸில் போயிடும். இப்போ அதுதான் நடந்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது நெகட்டிவ்ல இருக்குது. இப்போ யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. எந்த ஆம்பி ஏஜென்ட்டும் பேச மாட்டாங்க. சிட்டிக்குள்ளே இன்னும் நிறைய பார்க்கலாம். நீங்கள் அழகா போன வருஷத்தோட ஏன் நம்மளோட இண்டெக்ஸ் பிளஸ் லான்ச் பண்ணி 3 மாசத்துல 32% growthல இருந்தது. இன்னைக்கு 7%க்கு வந்திருக்கு. நம்ம வந்து என்ன சொல்லி விற்கிறோம், அந்த மார்க்கெட்டோட ஒரு கால்குலேஷன்ஸை வச்சு கொடுக்குறோம். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போன வருஷம் பாருங்க சார், 3 மாசத்துலேயே 32% போயிடுச்சு, வருஷத்துக்கு 90% போகும்னு சொல்லுன பிரைவேட் கம்பெனி ஆம்பி ஏஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போக மாட்டாங்க. எல்ஐசி மட்டும்தான் கஸ்டமர் கூட கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அதுதான் எல்ஐசியோட ஒரு பெருமை. ஸோ அவங்க திட்டினாலும் சரி, சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்துனாலும் சரி, எல்லாத்தையும் வாங்கிக்கிறது எல்ஐசி ஏஜென்ட்ஸ் தான். ஸோ எண்ட் யூசர்ஸ் நம்ம தான். இப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்குறோம். இன்னொன்று, மக்களும் ரெடி ஆயிட்டாங்க. நான் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படிங்கிற வார்த்தை நிறைய வருது. இன்னொன்று சொன்னாங்க, கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம மாதம் ஒரு கிராம் வாங்குவேன்லாம் நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு கோல்டு ஷேரை விட ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. 3 மாசத்துல ஒரு கிராமுக்கு 4000 ரூபாய் குறைஞ்சிருக்கு. 4000 ரூபாய் சாதாரண விஷயம் இல்லை. அதோட டாப் ப்ரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 25% கீழே இறங்கியிருக்கு. ஸோ நம்ம எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 15,000 தாண்டினோடனே நம்ம எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. 25,000 போகும்னு ஒருத்தர் இருக்கார், யூடியூப்ல அடிக்கடி சொல்லுவாரு. இப்போ அவரே சொல்றாரு இன்னும் 10% குறையும்னு. ஸோ அவரை நம்புற அளவு மக்கள் வந்து நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது அந்த ஒரு ஃபேண்டசி. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட போனோன்னே அவர் மியூச்சுவல் ஃபண்டு யூலிப்னு கேட்டால் நம்ம இல்லை கேரண்டீட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை எடுத்துக்கோ அப்படின்னு. யூலிப் கேரண்டீட் ப்ராடக்ட் தான் சார். 11% கேரண்டீடாக கிடைக்கும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சரியாக விற்றீங்கன்னா அதையும் நீங்கள் கேரண்டீடு 11% கேரண்டீடுன்னு சொல்லி கொடுக்க முடியும். நான் 2008 நான் கொடுத்த பாலிசி ஒன்று, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மார்க்கெட் பிளஸ். அவர் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இவ்வளோ மார்க்கெட் டவுன்லையும் அவருக்கு 5,85,000 இருந்தது. நாங்கள் எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்ண சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நான் இன்னும் 4 வருஷம் இருக்குது, 16 வருஷம் ஆயிருந்தது, இன்னும் 4 வருஷம் இருக்குது, நான் அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இறந்துட்டார் இப்போ. பட் டெத்து கிளைமாக வாங்கியிருக்காங்க அவங்க ஃபேமிலி, 5,85,000. அதே மாதிரி ப்ராஃபிட் ப்ளஸோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ லிமிடெட் பேமெண்ட் மார்க்கெட் லிங்க்டு பிளான். ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்தது, நம்ம கிட்ட இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அது 5 years கட்டினா போதும், நீங்கள் 20th year மெச்சூரிட்டி எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க வந்து ஹாஃப் இயர்லி 12,500 ஹாஃப் இயர்லி எடுத்து 5 வருஷத்துல 1.25 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க. இப்போ 6 years ஆயிருக்கு. அவங்களோட இன்னைக்கு ஃபண்ட் வேல்யூ ஆஃப்டர் இந்த இவ்வளோ மார்க்கெட் இறங்குனதுக்கு அப்புறமும் அவங்களோட ஃபண்ட் வேல்யூ இட்ஸ் அரௌண்ட் 4,13,000. இப்போ அவரோட ஃபண்ட் வேல்யூ. ஸோ நம்மளோட எந்த ப்ராடக்ட்டுமே இந்த ரிட்டர்ன் கொடுக்காது. நீங்கள் சொல்கிற நவ்ஜீவன் ஷியோ, வேற என்ன கேரண்டின் உத்சவோ, எந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணீங்கனாலும் இந்த ரிட்டர்னை மேட்ச் பண்ண முடியாது. வித் இன்சூரன்ஸ் கவரோட கொடுக்குறோம், கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் இது நம்ம மேட்ச் பண்ண முடியாது. இதை கற்றுக்கிறதுக்கு 16 வருஷம் ஆயிருக்கு நம்ம எல்ஐசி கற்றுக்கிறதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட இன்னும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து எல்ஐசி அப்படிங்கிறது அதுக்கு ஒரு செட் வச்சுருப்போம். ஸோ நிஃப்டி 50ல மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதை தாண்டி போக மாட்டோம். இந்த நிஃப்டி 50லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது என்ன சொல்றதுன்னா குதிரை மாதிரி கம்பெனி கிடையாது, யானை மாதிரி கம்பெனிங்க. எல்லாம் பெருசு, மெதுவா மேலே போவாங்க, சறுக்கிறது கூட மெதுவா கீழே வருவாங்க, ஒரு சேஃபர் சைடு விளையாடுவாங்க. பட் நம்ம பிரைவேட் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிட் கேப்னு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எங்க வேணாலும் போடுவாங்க. கெயின் வரப்பே நிறைய வருது, ரிஸ்க் வரப்பே ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பீரியட்ல எல்லாம் ரொம்ப 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 ஒஸ்டா இருக்கு அந்த கம்பெனிஸோட யூலிப்பு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப்ல வந்து யூலிப்னு கேட்டால் இல்லை, நாங்கள் கேரண்டட் ப்ராடக்ட் மாறிட்டோம் அப்படின்றாங்க. ரீசெண்டாக யாராவது போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். யூலிப் இப்போ கேட்டால் இல்லை இல்லை அது இப்போ அதெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கேரண்டட் ப்ராடக்ட்டுக்கு மாறிட்டோம், நாங்களும் எல்ஐசி மாதிரி கேரண்டட் ப்ராடக்ட் தான் தரோன்றாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ப்ராடக்ட்லாம் அவங்க சொன்ன 20-25% ரிட்டர்னில் இன்னைக்கு எல்லாம் -13% கீழே இருக்கு. ஸோ இப்போ யூலிப் இதே பிரச்சனை நமக்கு இருக்கு. அப்போ இதை எப்படி ஓவர்லுக் பண்றது? நீங்க ரெகுலரா பேப்பர் படிப்பீங்க, நியூஸ் பார்ப்பீங்கன்னா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோல்டு ரேட்டை வந்து என்எஸ்சியோட இண்டெக்ஸ் ரேட்டோட கம்பேர் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்டு ரேட் கம்பேர்டு வித், சார் ஆடிபிளா இல்லையா? ஆடிபிளா இருக்கு சார், யூ கோ அஹெட். ஆடியபிளா இருக்கு. ஓகே. கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸோட சேர்த்து, இண்டெக்ஸ் ஐ மீன் என்எஸ்சியோட இண்டெக்ஸ் பிரைஸோட சேர்த்து சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக சொன்னப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்ல என்எஸ்சி இண்டெக்ஸை விட கோல்டு வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஓவர்லுக் பண்ணியிருக்கு அப்படிங்கன்னா, அப்போ அந்த இண்டெக்ஸ்னா என்ன, ஏன் நம்ம இந்த இண்டெக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த இண்டெக்ஸ்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ்? நம்ம ஏற்கனவே இண்டெக்ஸ் பிளஸ்னு ஒரு பிளான், இப்போ புதுசா இன்னொரு பிளான் வந்திருக்கு. என்னோட நாலேஜ்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அனதர் கேரண்டட் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன, எப்படி சொல்றோம் அப்படிங்கன்னா, இந்த இண்டெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 50 கம்பெனிஸை வந்து கவர்மெண்ட் ஐ மீன் செபி செலக்ட் பண்ணி அந்த கம்பெனிஸ்க்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு வெயிட்டேஜ்னு சொல்லக்கூடிய ரேட்டிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 10%, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி 6.07, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் 50 கம்பெனி இருக்கும். இந்த 50 கம்பெனிக்கும் ஒரு ரேட் வச்சிருப்பாங்க, ஒரு கிரேட் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்ற நம்ம அந்த சென்செக்ஸோட ஐ மீன் என்எஸ்சியோட பாயிண்ட் டெய்லி இவ்வளோ ஏறிச்சு இவ்வளோ இறங்குச்சுன்னு சொல்றோம்ல, அந்த பாயிண்ட் வந்து இதை வச்சு தான் டிசைட் பண்றாங்க. இந்த கம்பெனிஸோட ப்ரைஸ் ஏறினது இறங்குறத வச்சு தான் பண்றாங்க. அப்போ நீங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல இதுதான் இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறதுல நம்ம அதனால இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸை ரீவிசிட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதை அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வேற கம்பெனி உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அதோட வெயிட்டேஜை குறைச்சிட்டு வேற நல்லா பெர்ஃபார்ம் பண்ற கம்பெனியோட வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வெயிட்டேஜ் 13%ல இருந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் பாதியாக குறைச்சிட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் இறங்கிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ 6.09%க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரீவிசிட் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எந்த கம்பெனிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த நிஃப்டி 50ல இருக்கும். ஸோ ஓகே, நிஃப்டி 50 கண்டினியூஸாக எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்கனாமி, அந்த எக்கனாமியோட ஃபேஸ் தான் இந்த 50 கம்பெனிங்க. நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்தது வந்து பிஎஸ்சி வந்து 1960-70ஸ்ல இருந்து இருக்கு. என்எஸ்சி வந்து 1994 ஐ திங்க் 1996ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. பட் அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி 179 வருஷம் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 179 வருஷத்துலையும் ஒரு ஆவரேஜ், இந்த அவங்களோட எக்கனாமிக் ஆவரேஜும் அவங்க இதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, பாயிண்ட்ஸ் இண்டெக்ஸ், அதோட ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களோட ஃபேஸ் ஆஃப் த க்ரோத்தா இருந்திருக்கு. அந்த கம்பெனி ஐ மீன் அந்த கண்ட்ரியோட ஃபேஸ் ஆஃப் த க்ரோத்தா இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தோட அந்த ஜிடிபி ரேஸ்ல நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமா மேலே போயிட்டு இருக்கோம். வேர்ல்டு பேங்க்ஸ் அவங்களோட கணிப்புப்படி 2052ல இந்தியா வில் பி த நம்பர் 1 இன் குளோபல் ஜிடிபி. அப்போ அந்த மாதிரி ஒரு தடவை அந்த ஜிடிபியில் நம்பர் 1க்கு போகணும் அப்படின்னா நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகணும், நம்மளோட கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இவங்களோட க்ரோத் இருக்கணும். அந்த க்ரோத் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ 2052 வரைக்கும்
உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான இது இது டெய்லி ஏறுமானா இல்லை, மார்க்கெட் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். பட் 2052 வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வருமானம் தரதுக்கான டூல் வந்து இந்த இண்டெக்ஸ் தான். இப்போ இந்த இண்டெக்ஸ் எவ்வளோ முக்கியம், இதனால நமக்கு வேற என்ன அட்வான்டேஜ் அப்படி இருக்கு அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யூலிப்ல இந்த 50 கம்பெனில எதுல நிறைய போடணும், எதுல எடுக்கணும், எங்க விற்கணும், எங்க வாங்கணுங்கிறதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. அந்த ஃபண்ட் மேனேஜரோட சம்பளம் பார்த்தீங்கன்னா சில கோடிங்கள் இருக்கும். மந்த்லி 2 crores ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பிரைவேட் கம்பெனியில். அப்போ அவரோட சம்பளத்தில் அதில் தானே எடுக்கணும். ஆனால் நம்ம இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் போட்ட காசை அப்படியே மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்கம்பாங்க. ஃபண்ட் மேனேஜருக்கு ஃப்ரீயாலாம் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க காசு தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஒரு விமர்சனம் எதிர்கொண்டது எங்க அப்படின்னா, நம்ம ஃபண்ட் மேனேஜர் எஃபெக்டிவா இல்லை. ஏன்னா நம்ம வெளியே இருந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் கொண்டு வர மாட்டோம், நம்மளோட எம்ப்ளாயீஸ்லேயே தான் கொண்டு வருவோம். ஸோ நம்மளோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் வெளியே இருந்து வர்றது, ஐ மீன் நம்மளோட ஃபண்ட் மேனேஜர் எஃபெக்டிவா இல்லை அப்படிங்கிறது. ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ஃபண்ட் மேனேஜரே கிடையாது. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜரோட இந்த இஷ்யூ நமக்கு வரவே வராது. ஏன்னா செபி என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோ அதில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜருங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அவரோட சம்பளம் மிச்சம். ஸோ எந்த கம்பெனியோட இண்டெக்ஸ் ஃபண்டு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க எஃபெக்டிவாக பண்ணாங்க, ப்ரைவேட் கம்பெனிஸ் நம்ம பண்ணலைங்கிற பேச்சு இண்டெக்ஸ் ஃபண்டில் வராது. நீங்கள் சிப்பில் வச்சிருக்க க்ரோத் ஃபண்டில் அந்த இஷ்யூ இருக்கலாம். ஸோ இண்டெக்ஸில் அந்த இஷ்யூ இருக்காது. இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 2 இருக்கு. முதல் 50 பேர் இண்டெக்ஸு, அடுத்ததுக்கு பேர் நெக்ஸ்ட் 50 சொல்லுவாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் 50 அவங்க யார் அப்படின்னா டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு. அதாவது இன்னும் பெருசாக வளரல, பட் வளர்ச்சி உள்ள கம்பெனிகள்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு கம்பெனி சரியில்லை அப்படின்னா இதை எடுத்துட்டு அந்த அடுத்த 50லேருந்து உள்ளே கொண்டு போவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஐடி கம்பெனியும் இந்த நெக்ஸ்ட் 50ல தான் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா பேரும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ச்சியை நோக்கி போகிற கம்பெனிகள்லாம் இந்த 50ல இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இண்டெக்ஸில் 2 ஃபண்ட் இருக்கு. இண்டெக்ஸ் க்ரோத் ஃபண்டு, ஐ மீன் இண்டெக்ஸ் க்ரோத் ஃபண்ட், அந்த இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் க்ரோத்து, சாரி, அந்த 2 ஃபண்டில் நீங்கள் எது எடுத்துட்டு போனாலும் எந்த ஃபண்டில் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட் க்ரோத், இன்னொன்று இண்டெக்ஸ் க்ரோத் ஃபண்ட். ஸோ இந்த 2 ஃபண்டில் எந்த ஃபண்டு சூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஃபேஸிங் த எக்கனாமி. ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட பேசுகிறப்போ நாங்கள் வந்து வி பெட்டிங் ஆன் த எக்கனாமி ஆஃப் இந்தியா, அதில் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு என்பிஎஸ்ன்னு நம்ம சொல்கிற கவர்மெண்ட்டோட பென்ஷன் ஸ்கீம் வந்து டோட்டலி ஆன் மார்க்கெட். பார்த்துருப்பீங்க, 8% அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மினிமம் 8% வரணும், 15 வருஷம் லாக்இன் பீரியட் அதுக்கு. ஸோ 8% வரணுங்கிற, மினிமம் 8% வரணுன்றாங்க. இட்ஸ் அரௌண்ட் 9% இப்போ வந்திருக்கு. நம்மளோட பென்ஷன் ப்ளஸ் நியூ பென்ஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இந்த பென்ஷன் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நம்ம பழைய க்ரோத் ஃபண்ட் இதெல்லாம் தவிர இந்த இண்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சார் நான் கனெக்ட் பண்ணவா, நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா சார் ப்ரெசன்டேஷன்? எய்தர் வே நான் பண்ணேன்னா பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், நான் பண்ணவா? நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே. விசிபிளா இருக்கா? ஸ்லைட் ஷோ போட்டுங்க சார். ஓகே ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது ரியலி இது வந்து ஒரு பெரிய கீ ரோல் ப்ளே பண்ண போகுது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பின்னாடி நிறைய நம்ம மிஸ் பண்ணுவோம். இதில் இன்வெஸ்ட் பண்ணலைன்னா நமக்குமே அது ஒரு பெரிய லாஸ் தான். ஸோ இதுதான் அந்த 50 கம்பெனிஸு நிஃப்டி 50 சொல்லக்கூடிய, இது ஜூனில் எடுத்த டேட்டா. இது வந்து அடுத்து ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் மாறும். மேபி இப்போ ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கான்னு தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கம்பெனியோட வெயிட்டேஜ் தெரியுது இல்லை? தெரியும், நல்லா தெரியும். இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி இப்போ 2nd பிளேஸ்ல இருக்காங்க. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி தான் நம்பர் 1ல இருந்தாங்க. அக்கார்டிங் டு த இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஜியோ ஃபினான்ஷியல்னு ஒன்று இருக்கும்.
அந்த ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இருந்தாங்க, நிஃப்டி 100ல. இப்போ அவங்க உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நீங்க இப்போ ரீசெண்டாக இந்த ஏஐ இஷ்யூனால ஐடி கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ப்ரைஸ் ரொம்ப இறங்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த கம்பெனி எல்லாம் வெளியே போயிருப்பாங்க, ஆட்டோமொபைல் எல்லாம் உள்ள இருப்பாங்க. ஸோ இதை வந்து செபியே இந்த சேஞ்சை பண்ணிக்கிட்டே இருக்கனால நம்ம இதுக்கு பெருசாக மெனக்கிட தேவையில்லை. இந்த பாயிண்ட்ஸ் ஏறுறதுக்கான என்ன வழியோ அதை அவங்க பார்ப்பாங்க. ஜஸ்ட் ப்ரீமியம் மட்டும் பே பண்ணா போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்காக செபியும் இந்தியன் கம்பெனிஸும் நமக்காக ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்காக அம்பானியும் டாட்டாவும் ஒர்க் பண்ணுவாங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா. ஸோ இதுல இந்த 50 கம்பெனிங்களோட ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இதோட இது கொடுத்துருப்பாங்க. லோவஸ்ட் வெயிட்டேஜ் வந்து ஸ்டேட் இந்தியா லிமிடெட்னு ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். இது வந்து நிஃப்டி 100ன்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் 50 51ல இருந்து 100ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேதாந்தா, இந்தியன் ஆயில்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிஃப்டி 50ல இருந்தாங்க. இப்போ அவங்களோட இந்த ஆயில் பிரைஸ் இஷ்யூ வந்தப்போ அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 50 கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அடுத்து உள்ள போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. டிவிஎஸ் மோட்டார் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நவ் டிவிஎஸ் மோட்டார் தான் இந்தியாவிலே போன மாசத்துல அதிகமான வெஹிக்கிள் வித்த கம்பெனி. அதனால நமக்கு என்ன ப்ராஃபிட்? நீங்க ஒரு இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்றப்ப அந்த கம்பெனியோட ஷேர் ஏறுறப்போ நம்மளோட இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ நமக்கு டிவிஎஸ் மோட்டார் ப்ராஃபிட் செஞ்சு கொடுக்க போறாங்க. ஸோ இதுதான் இந்த இண்டெக்ஸுங்கிறது. அந்த எம்எல்எம் குரூப் ஒரு கதை சொல்லுவாங்க அடிக்கடி, நீங்க தூங்குறப்ப உங்க பணம் வளரணும், இல்லைன்னா உங்களால முன்னேற முடியாதுன்னு. அது உண்மையிலே நடக்கணும்னா நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு தான் எடுக்கணும். அதுதான் நீங்க தூங்குறப்பையும் உங்களுக்காக அம்பானி, அதானி, டாடா, பிர்லா இருந்து எல்லா கம்பெனியும் நமக்காக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல இன்னொரு நோட்டபிள் விஷயம், எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, இந்த 100ல எல்ஐசிங்கிற பேர் இல்லை, பார்த்துருப்பீங்க. ஸோ எல்ஐசியோட ஷேருக்கும் எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு எல்ஐசி ஷேர் சரண்டர் பண்ண வரும், என்னன்னு கேட்டால் எல்ஐசி ஷேர் டவுன் ஆயிடுச்சுமா. எல்ஐசி ஷேருக்கும் உனக்கு என்னையா சம்பந்தம்னா தெரியாது, ஏதோ யாரோ சொன்னாங்க வந்தேன்பாங்க. ஸோ இந்த நிஃப்டி 50 நிஃப்டி 100 எதுலையுமே எல்ஐசி இல்லை. ஏன் அப்படின்னா லிக்விடிட்டி எல்ஐசியில் கம்மி. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கம்பெனிகள் எல்லாம் குறைஞ்சபட்சம் 40% 50% ஷேர் பப்ளிக் கிட்ட இருக்கும். எல்ஐசியில் 3.5% மட்டும்தான் கம்பெனி பப்ளிக் கிட்ட இருக்கு. மிச்சம் இருக்க 96.5% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹோல்ட் பண்ணி இருக்கனால லிக்விடிட்டி கம்மியா இருக்கனால நம்ம இந்த நிஃப்டி 50லயோ நிஃப்டி 100லயோ உள்ள போக முடியாது. அடுத்து இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஸ்கேம்லாம் இருக்கும், அதெல்லாம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம 9 ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்கோம், இன்னைக்கு இவ்வளவு விழுந்ததுக்கு அப்புறமா அது 290 ரூபாய்க்கு இருக்கு அந்த ஷேர். ஸோ அதெல்லாம் வந்து அதாவது யூடியூப்பை பார்த்து வாழ்க்கை நடத்துற ஒரு குரூப் இருக்கு, வாட்ஸ்அப்பையும் யூடியூப்பையும் பார்த்து. அவங்கள வந்து நம்ம திருத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 கஸ்டமர் இருக்காரு எங்களுக்கு, அவர் எப்பயுமே சொல்லுவாரு, சார் எல்ஐசில எல்லாம் ரிட்டர்ன் ரொம்ப கம்மி சார், நான் இப்ப டைரக்டா மார்க்கெட்ல இறங்கிட்டேன் சார் இருப்பாரு. ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட மெயின் அட்டாக்கிங்கே யாருக்கிட்ட எல்லாம் கஸ்டமர் அதிகமா இருக்கவங்களோ அவங்கள தான் அட்டாக் பண்ணுவார். ஏன்னா அப்பதான் அவருக்கு வியூஸ் கிடைக்கும், அவருக்கு பணம் வரும்னு. அவர் பேச்சை கேட்டு அவர் சொன்னதெல்லாம் இவர் வாங்கி ஒரு 4.5 லட்சம் ரூபாய் லாஸ்ட்ல இருக்காரு. இப்பயும் நாங்க போய் கேட்டோம்னா வந்துடும் சார், லாங் டேர்ம்ல வந்துரும் பாரு. அதுதானே நாங்களும் சொல்றோம், லாங் டேர்ம்ல நாங்களும் தர்றோம்னு சொல்றோம், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரிஃபர் இல்லாம எங்க கிட்ட கொடுத்துருன்னு சொல்றோம். அது மட்டும் புரியல அவங்களுக்கு. ஸோ இதுல வந்து எல்ஐசிங்கிற ஷேர் எதுவுமே கிடையாது. ஸோ எல்ஐசியோட ஷேர் ஏறுதோ இறங்குதோ கஸ்டமருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம கிளியரா சொல்லிடுங்க, நிஃப்டி 50லயோ நிஃப்டி 100லயோ எல்ஐசி ஷேர் கிடையாது சார், நீங்க பயப்படாம போடலாம் அப்படின்னு. அடுத்தது இது வந்து அந்த 100 கம்பெனிஸோட அதர் அந்த என்ன மினரல்ஸ் ஒவ்வொரு கம்பெனியோட செக்டார் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் வரப்போகுது அப்படின்னு எப்படி கேரண்டீடா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இதுதான். எவ்ரி மார்க்கெட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு வந்தாலே அவங்க எதை பேசுவாங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு பேசுவாங்க. பட் இட் இஸ் நாட் ஆவரேஜ், இதுக்கு பேர் ரோலிங் ஆவரேஜ். அமெரிக்காவோட 156 வருஷ ஷேர் மார்க்கெட் ஹிஸ்டரியில இந்த ரோலிங் ஆவரேஜ் தான் கீ ரோல். அதை நம்பி தான் அமெரிக்கன்ல இருக்க பிஎஃப் கிராஜுவேட்டில இருந்து அத்தனை கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த ரோலிங் ஆவரேஜ் நம்பி தான் இருக்கு. இந்த ரோலிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 96ல செபி என்எஸ்சி ஆரம்பிச்சாங்க.
ஸோ 5 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆவரேஜ் எடுக்க போகிறோம். 96 டு 2001, 97 டு 2002, 98 டு 2003ன்னு அடுத்தடுத்த வருடங்களோட ஆவரேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன் சாரை. நான் மீட்டிங் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸ் அதில் பார்த்துக்கோங்க. இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0.19% இருந்து கிட்டத்தட்ட 14%, 20%, 2020 டு 25 20% growth கொடுத்துருக்கு. அந்த 2020 டு 25 உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நம்ம நிவேஷ் பிளஸ் 10 ரூபாய் என்ஏவி 21 ரூபாய்க்கு போனது இந்த 5 வருஷத்துல தான். கரெக்டா 5 வருஷம் சிஏஜிஆர் 20%, நம்மளோட என்ஏவி டபுள் ஆயிருக்கு. இன்னும் யாரும் கேட்கல நான் போட்டது கம்மியா இருக்குன்னு. லான்ச்சிங் அன்னைக்கு எடுத்திருந்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் போட்டவங்களுக்கு 1,96,000 ரூபாய்க்கு மேல இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா என்னோட கொலீக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அவர் பையன் பேர் நிவேஷ்னு சொல்லி லான்ச்சிங் அன்னைக்கு அவர் எடுக்க சொன்னாங்க. அவர் எடுத்தார், சார் எடுத்தார் 1 lakh சிங்கிள் ப்ரீமியம். ரீசெண்டாக இடையில பார்த்தப்போ 1,90,000க்கு மேலே இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவர் விட்ரா பண்ணல, குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஆவரேஜ் இதில் பாருங்க 2021 டு 26ல் 8% தான் வந்திருக்கு. ஸோ இந்த 5 நீங்கள் 21ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் 8% தான். ஆனால் 20ல் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் கெட் 20%. ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ வாலடைலாக இருக்குன்னு. 0.02% இருக்கு, 2% இருக்கு, 21, 32, 36% இருந்திருக்கு. ஸோ இதனால தான் 5வது வருஷம் பணம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், ஒரு தடவை வந்த மாதிரி அடுத்த தடவை வரல. 2020ல் இன்வெஸ்ட் பண்ணவனுக்கு கிடைச்ச 20% growth 21ல் இன்வெஸ்ட் பண்ண ஒருத்தருக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம என்ன இந்த 5 வருஷம் கேமுக்கு யூலிப் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் பிளான், இட் இஸ் அ லாங் டேர்ம் வெல்த் பில்டப் பிளான். ஸோ இந்த 5 வருஷங்கிறது இட்ஸ் அ ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 30 ஆவரேஜஸ் இருக்கு. இப்போ 96 டு 2026ல் இதில் 30ல் 5 தடவை 12% மேலே போயிருக்கு. ஒரு வருஷம் 2003 டு 2008, ஐ திங்க் 2000 பழைய ஆளுங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2008ல் தான் மார்க்கெட் முதல் தடவை படுபாதாரத்துக்கு போச்சு. ஸோ அது விழுகிறதுக்கு முன்னாடி வந்து 36% கொடுத்துட்டு பயங்கர மைனஸ் போயிருக்கு. லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா 97 டு 2002 0.02. நீங்கள் சார்ஜஸ்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்திருப்பீங்க 5 வருஷத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் 20 அவுட் ஆஃப் 30 வந்து 10%க்கு உள்ள கொடுத்துருக்கு. ஸோ ஒரு 5%ங்கிறது ஆவரேஜாக வரலாம், பட் இட்ஸ் ஹைலி ரிஸ்க். இது வந்து 10 years ஆவரேஜ், 96 டு 2006, 97 டு 2007 அப்படின்னு 10 yearsக்கான ஆவரேஜ் வந்து இதை நம்ம எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அப் டு 2006 வரைக்கும் எடுத்திருக்கோம். இதோட சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா 21 சைக்கிள் இருக்கு. இதில் 20 அவுட் ஆஃப் 21 சைக்கிள்ஸ், அதாவது இந்த இந்த இதில் வந்து 20 அவுட் ஆஃப் 21 சைக்கிள்ஸ், ஒரு சைக்கிள் மட்டும்தான் 10%க்கு கீழே வந்திருக்கு. மற்ற எல்லா சைக்கிளும் 10%க்கு மேலே கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி யூலிப்பை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 20 ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு 7.5%. மற்ற எல்லா தடவையும் 10%க்கு மேலே கொடுத்துருக்கு. ஸோ இதில் மெயின் லெசன் வந்து என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி யூலிப்பை எடுக்கிறதுனா யூலிப் எடுக்கக்கூடாது. ஸோ யூலிப்னு சொல்றதை விட இண்டெக்ஸில் இது இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ், இதுதான் இண்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த ஒரு இண்டெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் 10 வருஷம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரிட்டர்ன் ரூலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு பெனிஃபிட் இருக்கும். இது வந்து 12 years விண்டோ, 12 years ஒன்ஸ் எடுத்திருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆவரேஜ் ஒரே ஒரு தடவை 6.27. அது எப்போனா கோவிட் டைம் 2008ல் மார்க்கெட் விழுந்தது. அகைன் கோவிட்ல 25%, அந்த ஒரு டைம் மட்டும்தான் 6.2% இருந்திருக்கு. மற்ற எல்லா தடவையும் இட்ஸ் ஆவரேஜாக 13 வரைக்கும் வந்திருக்கு ரிட்டர்ன்ஸ். இது வந்து 15, இதுதான் ஐடியல். ஸோ எந்த ஒரு யூலிப் பிளானும் ஒரு 15 வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சேவிங்ஸுமே இட்ஸ் லாங் டேர்ம். இந்த ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ் அப்படின்னாலே அது வந்து இட்ஸ் ஒன்று கேம்பிளிங்காக இருக்கும், இல்லைன்னா போட்ட காசை திருப்பி வாங்குவோம். அது தவிர வேற பெருசாக எதுவுமே இருக்காது. அந்த இப்போ ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சின்னு. அதாவது இன்னும்
ஒரு 2 வருஷத்துல இவங்க எல்லாம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இதுலயும் கோர்ட்லயும் திருப்பி இதே குரூப் அலையும். சேம் திங். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வீடு வாங்குறதுங்கிறது 20 வருஷம் லோன் போட்டு வாங்குறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஏ லாங் டேர்ம் ப்ராசஸ். பிஎஃப் ஏன் உங்களை 15 வருஷம் எடுக்கக்கூடாது அப்படின்னு இப்போ புது ரூல் வந்ததுன்னா த சேம் திங். அவங்க இன்வெஸ்ட் பண்றது மார்க்கெட்ல உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 9% கொடுக்கணும்னா 15 வருஷம் அவங்க வச்சிருக்கணும். ஸோ அதுதான் இந்த ஃபிகர் காட்டுது. இது வந்து 15 இயர்ஸோட ஆவரேஜ். ஸோ இந்த 15 இயர்ஸோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 11 சைக்கிள்மே 10%க்கு மேலே தான் வந்திருக்கு. ஒரே ஒரு தடவை 9.39 வந்திருக்கு 2007 to 2022 இந்த கோவிட் டைம் மட்டும் வந்திருக்கு. மற்றபடி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 11.64% கெயின் கொடுத்துருக்கு. இதை வச்சு தான் நாங்கள் எந்த இண்டெக்ஸ் ஃபண்டு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம இண்டெக்ஸ் ப்ளஸ்லையோ இல்லை ப்ரொடெக்ஷன் ப்ளஸ்லையோ நாங்கள் கொட்டேஷன் கொடுக்கணும். நான் வந்து இந்த 11% தான் கொடுப்பேன். இந்த 11% கஸ்டமருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுவேன். எப்படி 11% வரும்? இந்த 15 வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், யூ வில் கெட் இட் மினிமம் 11.6 கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத நான் அஷ்யூர் பண்ணி தான் கொடுப்பேன். பட் 12%க்கு மேலே கொடுத்துருக்கு. இதை நீங்கள் எடுத்து பார்க்கணுன்னா நம்மளோட பழைய மார்க்கெட் ப்ளஸ் மணி ப்ளஸ் அதெல்லாம் கரெக்டாக கட்டினவங்களோட எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி ப்ளஸ் வந்து 11 பக்கத்தில் வந்திருக்கு. மார்க்கெட் ப்ளஸ் வில் கிவ் 13% கொடுத்துருக்கு. நம்ம பண்ணதில் ஃப்ளாப் ப்ராடக்ட்னா ஒன்று வந்து இந்த வெல்த் ப்ளஸ் மட்டும்தான். ஐ திங்க் அந்த 7 இயர்ஸ் ஹையஸ்ட் என்ஏவி தருவோன்னு சொன்னோம், அது மட்டும்தான். இதில் நீங்கள் எவ்வளோ பேர் ஹெல்த் ப்ளஸ் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் விற்றுருக்கீங்கன்னு தெரியல. அந்த கஸ்டமர் இருந்தால் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வாங்கி பாருங்கள். ஹெல்த் ப்ளஸ்லாம் அவர் என்ன கட்டியிருக்காரோ இது வரைக்கும், அது மாதிரி அவர் கிளைம் பண்ணாரோ பண்ணலையோ என்ன கட்டியிருக்காரோ அது மாதிரி 4.5 டைம்ஸ்க்கு மேலே வந்து ஃபண்ட் இருக்குது அதில். ஸோ நம்ம மிஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், ரொம்ப மிஸ் பண்ண அந்த ஜெம்ஸில் இந்த ப்ராஃபிட் ப்ளஸும் ப்ரொடெக்ஷன் ப்ளஸும் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ப்ளஸும் ஹெல்த் ப்ளஸும் ஒன்று. ஸோ ஒரு 15 இயர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 11%க்கு குறைய வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. தட் டூ இந்த மாதிரி இப்போ மார்க்கெட் நல்ல டவுனு, இந்த மாதிரி ஒரு பீரியடில் நீங்கள் வந்து ஒரு இயர்லி ப்ரீமியமாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். இதை வந்து கஸ்டமருக்கு நிறைய கஸ்டமர் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற வார்த்தை மட்டும் தான் தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரியாது, அது எந்த கம்பெனி வாங்க போகிறாங்க, எதை வாங்க போகிறாங்க எதுவுமே தெரியாது. அவனா கூகுளில் போடுவான் விச் இஸ் த பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு, எந்த கம்பெனிக்காரன் காசு கொடுத்துருக்கானோ அந்த ஃபண்டு முதல்ல வரும். ஸோ அதுதான் பெஸ்ட்டுன்னு அவங்க நினச்சிப்பாங்க. பட் நம்ம தெரிஞ்சதான் நம்ம இதை கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்னோட டீமில் வந்து 2.4 lakhs இயர்லி ப்ரீமியம். லாஸ்ட் இயர் 4 கேஸ் வாங்கினோம். இந்த வருஷம் சோஃபார் 2 வாங்கியிருக்கோம். எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் வாங்கியிருக்கோம். த திங் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்குறது தான். இன்னொன்று, பெரிய ப்ரீமியம் போகிறப்ப தான் கஸ்டமருக்கு ப்ராஃபிட் இருக்கும். 2500 ரூபாய் ப்ரீமியத்தில் எடுத்தாருன்னா இந்த 11.6% அவரால் அட்டைன் பண்ண முடியாது, ஏன்னா மற்ற சார்ஜஸ்லாம் இருக்கனால. ஸோ ஹை ப்ரீமியம் வாங்கும்போது கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் பெனிஃபிட்டு. ஸோ இது வந்து 20 இயர்ஸ் ஆவரேஜ். ஸோ 20 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 12.39% கண்டிப்பாக கிடைக்கும். 15%க்கு மேலே வந்திருக்கு. ஆக்சுவலி ஒரு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசுவாங்க. ஹெச்டிஎஃப்சியில் ஒன்று இருக்குது, 1994 வந்தது, அதில் போட்டவங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்கன்னு. பட் அவங்கெல்லாம் எப்பயோ வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த என்ஏவி மட்டும் கூடிக்கிட்டே போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 15.62 CAGR வந்து ரீச் பண்ணவே இல்லை, இன்னும் அதுக்கு கீழே தான் இருக்குது. பட் லாங் டேர்ம் 35 இயர்ஸ்னால அது வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நமக்கு காட்டுதே தவிர, அதுவுமே ஹையஸ்ட் CAGR லாங் 20 வருஷத்துக்குலாம் எந்த கம்பெனியுமே 15% இன்னும் தாண்டவே இல்லை. எந்த மியூச்சுவல் ஃபண்டும் 13%க்கு மேலே கொடுக்கல. ரீசெண்டாக ஆர்பிஐலேருந்து ஒரு இது கொடுத்தாங்க, ஆர்பிஐயும் செபியும் சேர்ந்து கொடுத்தாங்க. எந்த ஒரு ப்ரெசன்டேஷனும் 12%க்கு மேலே காட்டக்கூடாது. 12%க்கு மேலே காட்டினா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இவங்க கிட்ட ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி 30-35 காட்டிட்டு இருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி. ஏன்னா அவனுக்கு எந்த நம்பர் கால்குலேட்டர்ல வருதோ அதை போட்டு தட்டி ஒரு எக்ஸல் வச்சிருப்பான், இன்புட் கொடுத்தா அது பாட்டுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நம்மளும் அதை ஒரு பேப்பரை தான் கொடுத்துட்டு போவோம். அதுக்கப்புறம் அவனும் அந்த கம்பெனியில் இருக்க மாட்டான், இவனும் அதை கட்டியிருக்க மாட்டான், மறந்துடுவான். பட் எல்ஐசி அப்படி இல்லை. 30 வருஷம் 35 40 வருஷம் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. வி டூ ரிலேபிள். ஸோ அந்த கஸ்டமருக்கு நம்ம இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரிய வச்சு கொடுத்தோம்னா we will also get good references. நீங்க பிரைவேட் கம்பெனியில பெருசா இன்வெஸ்ட் பண்ணவங்க நம்ம போனோன்னே யூலிப்னு சொன்னோன்னே நம்ம திரும்பி வந்துடும். பட் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வச்சு நம்மளால பெரிய பெரிய ப்ரீமியம் அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியும். இது 25 இயர் ஆவரேஜ். 25 இயர்லாம் எடுத்தீங்கன்னா 11.8 12.93% வரைக்கும்
கிடைக்கும். இருக்கிறதுலே லோவஸ்டே 11.59 தான். சரி, இந்த 11% அப்படிங்கிறது சின்ன சின்ன பர்சன்டேஜா பெருசா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா நம்ம ஒரு 7% நம்மளோட பிஎஃப் வந்து இன்னைக்கு வந்து 7.5%, 7.25. அதுவே லாங் டேர்ம்ல பல மடங்கு ரிட்டர்ன் தரும்போது இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம்ல 12% ரிட்டர்ன்லாம் நீங்க இமேஜின் பண்ண முடியாது. நீங்க ரியல் எஸ்டேட்ல நம்ம சொல்லுவோமே, ஒரு இடம் வாங்கி போட்டேன் கோடியில போச்சுன்னு, நீங்க அதோட கால்குலேஷன் பண்ணி பாருங்க. எங்க அப்பா 1994 ஒரு இடம் வாங்கியிருப்பாரு. அன்னைக்கு இந்த வேல்யூக்கு அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாரு. அதை இத்தனை வருஷம் வச்சிருந்து நான் விற்கிறப்ப என்ன வித்தேன்னு அதுக்கு ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணுங்க. அதாவது இந்த ஓஎம்ஆர் ரோடு இந்த மாதிரி ஏரியாக்களை தவிர நார்மலான இடத்துல எல்லா ஐஆர்ஆருமே லெஸ் தேன் 15 தான் இருக்கும். கோல்டு 11% இது வரைக்கும் தாண்டினதே இல்லை. கோல்டோட சிஏஜிஆர் இந்த 10 வருஷம் தான் அதிகம். அதுவே இப்போ 11.05 வந்திருக்கு. ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் வந்து கண்டிப்பா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பீட் பண்ணும். ஒன்லி திங் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் கிடையாது, ராங் இன்வெஸ்ட்மெண்ட் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவும் கம்மி. ஸோ இது வந்து இண்டெக்ஸை பத்தி. ஸோ எதுக்கு இந்த இண்டெக்ஸை படித்தோம்? இப்போ இந்த இண்டெக்ஸ்னால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட 2 பிளான் இருக்கு இண்டெக்ஸை வச்சு. ஒன்று இண்டெக்ஸ் பிளஸ், அது நார்மல். இன்னொன்று ப்ரொடெக்ஷன் பிளஸ், இப்போ ரீசெண்டாக வந்தது. நம்ம இந்த சொன்ன நெக்ஸ்ட் ஜென் இன்சூரன்ஸுங்கிறது நமக்கு கையில் இருக்கிறதுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் பிளஸ் தான் டூலு. ஐ திங்க் நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணுறோம் அந்த ப்ரொடெக்ஷன் பிளஸ்ஸை. நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்க யங்ஸ்டர்ஸு? டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்பேன். நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துப்பேன். இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுவேன். சரி, இது யார் சொல்லி கொடுத்தா? ஏதோ யூடியூப்பில் சொன்னாங்க, நான் எடுத்துக்கிட்டேன். இது எவ்வளோ வரும் அதெல்லாம் தெரியாது. எப்போ எடுப்பீங்க? அடுத்த வருஷம் எடுத்துருவேன். மியூச்சுவல் ஃபண்டில் போட்ட பணத்தை வருஷம் எடுத்துருவார். ஒரு ஆர்டி மாதிரி. அது என்ன சொல்கிறது, இந்த சின்ன வயசில் ஸ்கூலில் எல்லாம் அந்த சஞ்சய் கான் ஒன்று இருக்கும், வருஷம் ஸ்கூல் முடிச்சு போகிறப்ப எடுத்துருவாங்க. அது மாதிரி இவங்க வருஷம் எடுத்துகிட்டு புதுசாக போடுவாங்க. அப்புறம் எப்படி வெல்த் பில்ட் ஆகும்? ஆக்சுவலி அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ அஸ் அட்வைசர் நம்ம தான் அதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாங் டேர்முக்கு இதை எப்படி பில்ட் பண்ணணும்னு. அவங்க கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸும் சரி, அவங்க கிட்ட யூலிப்பும் மியூச்சுவல் ஃபண்டும் சரி, மார்க்கெட் ரிட்டர்னும் ஒரே ப்ராடக்ட்ல இருக்கு. எவ்வளோ பேர் நம்ம அதை புரிஞ்சிருக்கோம்னு தெரியல. அந்த ப்ராடக்ட் தான் நம்மளோட ப்ரொடெக்ஷன் பிளஸ். இன்னொன்று, நம்ம ஆக்சுவலி எந்த ஒரு மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ட்ரெண்ட் மாறிடும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேட்டர்ன் மாறிடும். அதனால தான் கரெக்டாக அதில் வந்து 5 இயர்ஸ் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வச்சுருக்காங்க. கொடுக்குறதும் நம்ம 5 இயர்ஸ் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் கொடுங்க. அது அடுத்த 5 வருஷம் கழிச்சு அதே கஸ்டமர் கிட்ட இன்னொரு பாலிசி புதுசாக வாங்கிக்கலாம். டேர்ம் வந்து லாங் 20 இயர்ஸ், 25 இயர்ஸ், 15 இயர்ஸ் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 இயர்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி எனக்கு இன்ட்ராக்டிவாக பேசுறதுனால இப்போ யாருக்கா டவுட் இருக்கா இல்லை அதில் வந்ததான்னு எனக்கு தெரியல. இருந்ததுன்னா கூட சொல்லுங்க, கேன் கிளியர் இட். ஒரு நிமிஷம் வேணா பாஸ் கொடுக்கலாம். ஓகே சார். நான் ஒன் வேவா போயிட்டு இருக்க மாதிரி. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு 1 or 2 minutes யூ கேன் ஏதாவது கொயரி இருந்தால் கேட்கலாம். சார் சொல்லுவார். அப்புறம் ஃபைனலாக நம்ம பேசிக்கலாம். இது வரைக்கும் பேசினதில் ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். எதுவும் டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தேவராஜ் சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. தேவராஜ் சார் அன்மியூட் பண்ணிக்கங்க. எஸ் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் தேவராஜ் ஃப்ரம் ஊட்டி சிஎல்ஐ. சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி இந்த பிளான் நீங்க சொன்னது ரொம்ப கிளியர் தெரியுது. இது வரைக்கும் நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபண்டு, ப்ரொடெக்ஷன் பிளஸ் எந்த பிளான் யூனிட்டுமே இவ்வளோ ப்ரீஃபா வந்து நம்ம யாருக்கிட்ட இது வரைக்கும் சொல்லலை. பட் நீங்க ரோலிங் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் சொல்லுவீங்களா? இந்த நாலேஜ் ப்ராடக்ட் வந்து யாருக்குமே இது வரைக்கும் சத்தியம் சொல்ல போனா எந்த ஏஜென்ட்டுக்கும் நம்ம இது தெரிஞ்ச வரைக்கும் 95% யாருக்கும் தெரியாது. மார்க்கெட்டிங் அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணப்போ நீங்க சொல்ற மாதிரி சிம்பிளா யூடியூப் பார்த்து கேட்கறாங்களே தவிர, பட் இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி போய் சேல் பண்றதுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. இப்ப நீங்க இந்த சின்ன சின்ன இதெல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த இண்டெக்ஸ் 50, 100. ஆமா. இந்த இது பூரா வந்து இப்போ நாம ஒவ்வொன்றா பிளான் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும் போது இந்த அளவுக்கு யாரும் ப்ரீஃப் கேட்கறது இல்லை சார். நம்ம சொல்றது கூட அவங்க அக்செப்ட் பண்றது இல்லை. ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்க. கரெக்ட். ஆக்சுவலி கஸ்டமருக்கு நம்ம இவ்வளோ இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாலேஜபிள் கஸ்டமர் 2 இருக்காங்க. நாலேஜபிள் கஸ்டமர் ஒன்று வந்து உண்மையிலே அவருக்கு வந்து மார்க்கெட் நாலேஜ் இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ஐ மீன் இன்ஸ்டாகிராம் கஸ்டமர்ஸ்.
ஸோ இந்த நாலேஜபிள் கஸ்டமருக்கு கண்டிப்பாக இது தெரியும். நீங்கள் இண்டெக்ஸ் ரோலிங் ஆவரேஜ்னு பேச ஆரம்பிச்சாலே தே வில் கேட்ச் அப் இட். ஓகே, அவங்க அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் இதில் வந்து இந்த சார்ஜ் எடுக்கிறீங்களே, மார்டாலிட்டி சார்ஜ் எடுக்கிறீங்களேன்னா அடுத்த கொஸ்டின் வரும். அதாவது நாலேஜபிள் கஸ்டமர்னா அடுத்தவர் என்ன கேட்பாருன்னா, இதில் நீங்கள் மார்டாலிட்டி சார்ஜ் எடுக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த மார்டாலிட்டி சார்ஜுக்கு இந்த பிளான்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர் இருக்காங்கல்ல, அந்த ஜஸ்ட் இந்த யூடியூப் வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட் போட போறேன்னு வர கஸ்டமருக்கு இந்த இண்டெக்ஸ்னா இவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் புரியாது. அவங்களுக்கு ஒன்று தான் சொல்லணும். 5 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 2%லேருந்து 8%குள்ள வரும். அது 2 வரலாம் 8 வரலாம். ஒரு 15 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா 11%க்கு குறையாம வரும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்லையும் வரும். பழைய மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 11 to 12% தான் வந்திருக்கும். இங்கே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது, இன்சூரன்ஸ் உண்டு, அங்கே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் உண்டு. 12% கேபிட்டல் கெயின் டேக்ஸை கழிச்சு பார்த்தீங்கன்னா 2க்கும் வித்தியாசமே இருக்காது. இங்கே இன்சூரன்ஸோட சேர்த்து தருவோம் உங்களுக்கு. அங்கே லாக்இன் பீரியடே கிடையாது. அதனால நமக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு இது இருக்காது. மீன் டிசிப்ளின்டாக பிளான் கட்ட மாட்டோம். இங்கே நீங்கள் 5 வருஷம் பே பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கோங்க, 11%க்கு குறையாம வரும் அப்படிங்கிறது. ஆக்சுவலி கஸ்டமருக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் அவங்க சில கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்றப்போ நம்ம உள்ள இண்டெக்ஸ் என்ன, நம்ம என்ன இண்டெக்ஸில் நம்ம எப்படி போகிறோம், இதில் எப்படி சார்ஜஸ் கம்மியாக இருக்குது, இது ஃபண்ட் மேனேஜரே கிடையாதுங்கிறது நிறைய தெரியாது. ஃபண்ட் மேனேஜரோட சம்பளம் மாதத்துக்கு க்ரோர்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் கிடையாது. இல்லை நம்ம ஃபண்ட் மேனேஜர் வச்சுருந்தா என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஃபண்ட் மேனேஜருக்கு நாலேஜ் கம்மி, அக்ரெசிவ் மார்க்கெட்டிங், அக்ரெசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றாங்க. இங்கே ஃபண்ட் மேனேஜருக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எந்த கம்பெனினாலும் இங்கே தான் வரும். நீங்கள் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட கம்பேர் பண்ணுறது கோல்டு. நான் கோல்டு வாங்கியிருப்பேன், கோல்டு வாங்குவேன், கோல்டோ ஷேர் மார்க்கெட்டோ எதுவுமே கோல்டு 11% தான் ஃபர்ஸ்ட் டைம் ரீச் பண்ணியிருக்கு. ஷேர் மார்க்கெட் நீங்கள் எக்ஸப்ட் 1 or 2 பிளேசஸ்ல இந்த ஏதோ புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்ணாப்பின்னா நேர்னதை தவிர மற்றபடி நீங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கியிருப்பாரு. நம்ம இன்னைக்கு வித்துட்டு எங்கள் அப்பா அன்னைக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாரு, நான் 1 கோடிக்கு வித்துட்டேன்னு சொல்கிறோம். 5000 கால்குலேட் பண்ணுங்க, 14% கூட வராது. ஸோ அப்படி இருக்கப்ப அதை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி அதை பாதுகாத்து ஒரியா வச்சிருந்ததை விட இந்த மாதிரி ஒரு டீசெண்டாக மொபைல்லே நம்ம ப்ரீமியம் கட்டி 5 வருஷத்துல கேரண்டீடா 11% வாங்கிக்க முடியும். அவரால் நம்ம கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது இதுதான். அதாவது நாலேஜபிள் கஸ்டமர் தான் நம்ம இண்டெக்ஸை பற்றி, இண்டெக்ஸில் என்ன நம்ம எப்படி போகிறோங்க அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 15 வருஷம் வச்சுருந்தா உங்களுக்கு 11% கேரண்டீடு. ஷேர் மார்க்கெட்டில் மேபி 12% வரலாம். டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கன்னா அங்கே இன்சூரன்ஸ் இல்லை, இங்கே நாங்கள் இன்சூரன்ஸும் சேர்த்து தரோம், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சேர்த்து தரோம். அங்கே வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 12.5% உண்டு, இங்கே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது. இன்னொன்று இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா பிளான்லையும் டேர்ம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பாலிசி எடுக்கலைன்னா, பாலிசியை சரண்டர் பண்ணல அப்படின்னா உங்களோட ரிஸ்க் ப்ரீமியத்தையும் திருப்பி கொடுத்துட்றோம். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ சார், சூப்பர் சார். சார் பிரபு சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படின்றாங்க சார், அவங்களுக்கு என்ன நம்ம அறிவுரை சொல்லலாம், என்ன பண்ணலாம் சார்? சார் அதாவது பாலிசி ஓகே சார், பாலிசி வந்து அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, அது பின்னாடி வந்து நம்ம ஏன் சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்களா இப்படி எல்லாம் சொல்லிருக்கலாமே அப்படின்னு கூட கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? ஆக்சுவலி இப்ப நம்ம பேசுற ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி இருக்கணும். அந்த கம்பெனியை அந்த செபி ரெஜிஸ்டர்ட் ஆடிட்டர்ஸ் ஆடிட் பண்ணி அதோட கணக்கு வழக்குகள் எல்லாம் பண்ணி கொண்டு வரது தான் ஷேர் மார்க்கெட். இவ்வளோ பண்றதுலேயே 4-5 கம்பெனி ஃப்ராடு பண்றான். இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறதுக்கு யாரு ஓனரு, எங்க இருக்காங்க, அதுக்கு எந்த அப்ளிகபிலிட்டியும் கிடையாது. இந்த கிரிப்டோ கரன்சி என்ன பண்றாங்க, எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றாங்களா? உங்க காசை வாங்கி பண்ண மாட்டாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, நான் அஃபன் பண்ணுறதுக்காக சொல்லலை, ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இந்த கொங்கு பெல்ட்ல இருந்து தான் இந்த மாதிரி குரூப் நிறைய வரும். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கதை சொல்லலாம், பீச் ஆட் அது இதுன்னு. இந்த கதையெல்லாம் நாங்களும் இதெல்லாம் கேட்டால் தான் நம்ம கற்றுக்க முடியும். அதனால நிறைய குரூப்பில் நாங்களும் தெரியாமல் கேட்டுப்போம், உள்ள ஜாயின் பண்ணி. நானும் கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் முதல்ல அதை ஓப்பன் பண்ணணும். 2020 ஜஸ்ட் கோவிடுக்கு முன்னாடி வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று பினான்ஸ்னு ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு, அதில் ஓப்பன் பண்ணி என்னன்னு கற்றுக்கணும். இப்போ நான் கற்றுக்காம போய் கஸ்டமர்கிட்ட வந்து பொய்ன்னு சொன்னேன்னா அது என்ன பொய்ன்னு சொல்ல முடியாது.
ஸோ அதுக்காக நான் ஒரு பினான்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் அது ஓப்பன் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அப்போ ஏதாவது ஒன்று காயின் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னா பிட்காயின்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுன்னு இருக்கிறதுலே ஷார்ட் பண்ணி இருக்கிறதுலே எது சீப்புன்னு பார்த்தேன். ஷிபா இனு அப்படின்னு ஒரு காயின் இருந்தது. சரின்னு ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா மினிமம் 1500 ரூபா. இது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். இந்த படிச்சுக்கிறதுக்கு நான் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 1500 ரூபாய். ஸோ இந்த 1500 ரூபாய்க்கு வாங்கினோடனே அடுத்த ஒரு 3 மாசத்துல அது 15000 ரூபாய் ஆயிடுச்சு. எனக்கே வந்து ஒரு ஒரு பெரிய டெம்டேஷன். எப்படி 3 மாசத்துல வந்து 10 மடங்குக்கு மேல கூடுதே, இது எப்படி போகும்னு பார்த்தா அப்பதான் மக்கள் உள்ள வர ஆரம்பிச்ச டைம். இன்னைக்கு என்னோட அந்த அக்கௌண்ட் அப்படியே வச்சிருக்கேன். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அதுல ஒரு 7-8 காயின்ஸை நோட் பண்ணி வச்சு ரீட் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டாண்டர்ட் காயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம போய் கஸ்டமர்கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட் இது பொய் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அப்படி இருக்கப்ப அதை பார்க்குறப்போ இப்போ நான் போட்டிருந்த 1500 ரூபாய் 15000 ரூபாய் போயிட்டு இன்னைக்கு 147 ரூபாய்க்கு வந்துருக்கு. ஜஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் 147 146 ரூபாய்க்கு வந்துருச்சு. இதுதான் ஃபேக்ட். உங்களை வந்து பம்பின் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியலாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த காயின்ஸ்க்கான யூசேஜோ அப்ளிகபிலிட்டியோ கிடையாது. இப்படி ஒரு காயின் கண்ணில் பார்க்க முடியாது. இதை கொடுத்து கடையில் எதுவும் வாங்க முடியாது. இந்த கம்பெனிக்காரனுக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அப்ளிகபிலிட்டியே இப்போ டாடா ஸ்டீலில் நீங்கள் ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களோட பணம் டாடா ஸ்டீலில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த பிட்காயின் வாங்கினீங்கன்னா உங்கள் பணம் எங்கே இருக்குது? எதுவுமே இல்லை. நாளைக்கு அதை க்ளோஸ் பண்ணால் அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்டெக்ஸ்னு ஒரு குரூப் வந்து நிறைய அந்த பக்கம் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல 4 மடங்கு தரோம். இதே தான் இந்த நியோமேக்ஸ் வந்தப்போ நாங்கள் சொன்னோம் போகாதீங்க அப்படின்னு. நியோமேக்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஆருத்ரா ஃபினான்ஸு இது இப்போ அடுத்து வந்து இந்த பெல்டெக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 வருஷத்துல இது ஒரு பெரிய குரூப் வந்து வரும். ஸோ இவங்க இந்த மென்டாலிட்டி உள்ள பீப்புள்ஸ் எப்படின்னா, கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சார். சாரி கேக்குதா சார்? ஓகே ஓகே. இந்த மென்டாலிட்டி உள்ள மக்கள் எப்படின்னா இவங்க நீங்க வந்து இன்னொரு கம்பெனி நாளைக்கு வந்து 2 வருஷம் பொறு நீ கொடுத்த மாதிரி 100 மடங்கு தரேனாலும் அதுல போட ரெடியா இருப்பாங்க. என்னன்னா ஒருவேளை எனக்கு கிடைச்சிடாதோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இவங்கெல்லாம் சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் பீப்புள்ஸ். அவங்க வந்து உழைப்பை நம்பியோ எதை நம்பியுமே இல்லை. அதாவது அந்த காலத்துல அந்த குதிரை ரேஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்க. இதுல ஜெனியூன் கஸ்டமர்ஸை இவங்க உள்ள இழுத்துறாங்க. நம்மளோட ரெகுலர் பாலிசி ஹோல்டர்ஸை ஏதோ ஆசை வார்த்தை பார்த்து இழுக்கிறாங்க. பட் நம்ம அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னா இதுதான் கேட்கணும், இந்த காயினுக்கு எங்க அப்ளிகபிலிட்டி இருக்கு. இவங்களுக்கு அதாவது நான் கொடுக்குற பணம் எங்க இன்வெஸ்ட் ஆகுது, இன்வெஸ்ட் ஆனாதான் கம்பெனி டெவலப் ஆகும், டெவலப் ஆனாதான் வரணும். அங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வேலையே இல்லை. அவங்க 2-3 கதை சொல்லுவாங்க, பி சாட்டு அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பே இல்லை இப்போ. இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருந்தாங்க முதல்ல, ஏதோ ஜிசிசி ஹப்னு ஒன்று சொன்னாங்க பிட்காயினோடதுன்னு. அதை அந்த சைட் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆர்மனோ ஏதோன்னு ஒரு சைட் வச்சிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்லேருந்து அந்த சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக நெக்ஸஸ்னு ஒரு சைட் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதான் விகரஸாக எல்லாரும் அதில் பணம் போட்டுட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கலி நீங்கள் சார் ஊட்டியில் ஒரு சார் கேட்டார், அந்த ஏரியாலலாம் நிறைய இப்போ போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னா உலகத்தில் இருக்க மொத்த கம்பெனியோட ஷேர்ஸும் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நெகட்டிவ்ல போகிறப்ப அந்த ஒரு காயினோட ப்ரைஸ் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ தட் மீன்ஸ் உங்களை வந்து உள்ளே இழுக்கிறாங்க. இப்போதான் நிறைய பணம் போகிறாங்க. இப்போ இந்த கோல்டில் போட்டு முடிச்சிட்டாங்க. 15,000 16,000க்கு வாங்கிட்டாங்க. இப்போ 12,000 வந்துருச்சு கோல்டு. இப்போ மக்கள் அதுக்கிட்ட போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறப்போ அதை காதில் வாங்குறதுக்கான இது கம்மி. இது ஒரு 10% இருப்பாங்க. இவங்களை நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இவங்க கிட்ட போய் நம்ம போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை விட ஜஸ்ட் அவங்கள விட்டுட்டு அவங்க நம்ம மற்ற ஜெனியூன் கஸ்டமர்ஸை டச் பண்ணாத அளவு பார்த்துக்கணும். இப்போ சார் சொன்னார்ல, அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லலையேன்னு சொன்னால, நீங்கள் இப்போ சொன்னாலும் உங்களுக்கு பல கவுண்டர் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையே புரியாது, அதோட மெக்கானிசமே என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு யாருக்குமே அந்த கிரிப்டோ கரன்சியோட மெக்கானிசமே என்னன்னு தெரியாம தான் பண்றாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, சேர்த்து விட்டாரு, 5 பேர் சேர்த்தா நான் போட்ட காசு வந்துடும், இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ நம்ம செஷன் கண்டினியூ பண்ணலாம். மிச்சது நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஏன்னா சார் நிறைய கவர் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை சார், கரெக்ட் தானே சார்? நம்ம முடிச்சுடலாம். ஆமாம், அப்புறம் தென் ஃபைனலாக நம்ம பண்ணிடலாம். இப்போ பிளான் பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கக்கூடிய பிளான், பட் ரொம்ப சிம்பிளான பிளான் தான். இந்த ஒரு பிளான்ல மட்டும்தான் நீங்கள் இந்தியாவில் இருக்க எந்த கம்பெனி வேணாலும் பாருங்க. இந்த ஒரே ஒரு பிளான்ல மட்டும்தான் இண்டெக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நிஃப்டி 50லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஐ மீன் நம்ம க்ரோத் ஃபண்ட்லையும்.
வேற எல்ஐசி மட்டும் இல்லை, எந்த கம்பெனிலையுமே இண்டெக்ஸ்ல எடுத்தவங்க அங்க போக முடியாது, அங்க எடுத்தவங்க இண்டெக்ஸ்க்கு வர முடியாது. பட் இதுல மட்டும்தான் நீங்க எந்த ஃபண்ட் வேணாலும் மாத்திக்க முடியும். 6 ஃபண்ட் இருக்குல்ல சார்? 6 ஃபண்ட் இருக்கு சார். இண்டெக்ஸோட ஃபண்ட்ஸ் 2 இருக்கு, ஆமா 4 ரெகுலர் எஸ்ஐபியோட ஃபண்ட்ஸும் இருக்கு. ஸோ இட் இஸ் இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புது பாலிசி வரப்பெல்லாம் முன்னாடி 10 ரூபால இருந்து ஃபண்ட் ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். இப்ப அந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டோம். கரெக்ட் கரெக்ட். எந்த பாலிசி ஆரம்பிச்சாலும் இந்த ஃபண்ட்ல சேர்த்துறோம். ஏன் அப்படின்னா நம்ம கையில நிறைய பணம் இருக்கப்பதான் எஃபெக்டிவா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பிளஸ் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா எல்லாரும் விட்ரா பண்ண ஆரம்பிச்சா அங்க பணமே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா இதை லாங் டேர்மா பிளான் பண்ற கஸ்டமருக்கும் அடி வாங்குது. அவர் மட்டும் பணத்தை வச்சிருக்க. இப்ப 100 பேர் போட்டுட்டு 75 பேர் எடுத்துட்டாங்கன்னா 25 பேரோட பணத்தை வச்சு எல்ஐசியாலையும் ப்ரூடண்டா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்ப மொத்த ஃபண்ட் ஹவுஸையுமே அப்படியே ஒரே ஃபண்டா கொண்டு வந்துட்டாங்க. க்ரோத் ஃபண்ட்னா காமன் க்ரோத் ஃபண்ட் எல்லா பாலிசிக்கும், செக்யூர் ஃபண்ட்னா காமன் செக்யூர் ஃபண்ட், இண்டெக்ஸ்னா காமன் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ இட் இஸ் ஐ மீன் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மூவ். இட்ஸ் அ வெரி குட் மூவ். எல்ஐசி ஹேவிங் என்ஃப் ஃபண்ட் டு இன்வெஸ்ட். இன்னமும் நம்ம இன்னும் நல்லா மார்க்கெட்ல ஒர்க் பண்ணி நிறைய இன்னும் புல் பண்ணோம்னா இன்னமும் இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் பல மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எம்டிஆர்டி நான் பேசுறப்ப சொல்லுவாங்க, நான் எம்டிஆர்டி சார் ஒரு யூலிப் கூட விற்கல, நான் எம்டிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க யூலிப் வித்துருந்தீங்கன்னா சிஓடியோ டிஓடியோ ஆயிருப்பீங்க. யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். பெரிய பெரிய கஸ்டமருங்கெல்லாம் 2.5 லட்சம் 5 லட்சம் இயர்லி கட்டுற கஸ்டமரை நீங்க மிஸ் பண்றீங்க. எம்டிஆர்டிஸ் ப்ளீஸ் டோன்ட் மிஸ். ஏன்னா உங்களோட கஸ்டமர் பேஸ் பெருசா இருக்கும். ஒரு எம்டிஆர்டி சிஓடியோ டிஓடியோ ஆகிற வாய்ப்பை விடுறீங்க இது விற்கலன்னா. ஸோ இப்போ பாலிசி பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் இந்த பிளான் எடுக்க முடியும். ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 5, 10, 15 3 ஐ மீன் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 5, 10, 15 இருக்கு. சாரி 5, 7, 10, 15. பாலிசி டேர்ம் வந்து 10, 15, 20, 25. டிஃபால்ட்டா ஒருத்தருக்கு எல்லாருக்கும் 15 and above கொடுங்க. 15 இயர்ஸ் வச்சிருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க. இது ஒரு என்டோமெண்ட் மாதிரி. லைக் ஜீவன் நம்ம வந்து இது கொடுக்குறோமே 1610 லாபம் கொடுக்குறோம், அது மாதிரி இதையும் இட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம். யூலிப்புங்கிறது லாக்இன் பீரியட் இல்லைன்னா நம்ம ஷார்ட் டேர்ம்னு எடுத்துக்கிறோம். நெவர், இட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம். பட் ஒரு கஸ்டமர் இந்த பாலிசி எடுத்து 10 வருஷம் ப்ரீமியம் கட்டிட்டு 15வது வருஷம் எடுக்கிறாருன்னா கம்பேர் வித் யுவர் ஜீவன் லாப் இவர் எங்கேயோ இருப்பாரு. வேணா ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. 15 இயர்ஸ் கழிச்சு எனக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் சர்வீஸ் இருக்கு, நீங்க அப்பயே எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த கஸ்டமரோட ஃபண்டு வந்து எங்கேயோ போயிருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து 10, 15, 20, 25 இயர்ஸ் டேர்ம் இருக்கு. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5, 7, 10, 15. ஸோ லிமிடெட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் தான். இதுல நம்ம பேசுறோம் யூலிப் ஐ மீன் டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்குறாங்க. எஸ், அந்த டேர்ம் இன்சூரன்ஸை நீங்க இங்க கொடுக்க முடியும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்குற பசங்க வயசு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 30க்குள்ள இருக்க பசங்க தான். ஐடியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட பேசினேன், எனக்கு அட்வைஸ் பண்ணவர் வந்து நீங்க இது எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ்ல எடுத்துக்கங்க, நம்ம பணத்தை வந்து மார்க்கெட்ல போடலான்னு சொல்றாங்க அப்படிம்பாங்க. அதை ரெண்டையுமே நானே தரேன். உங்க வயசு 30 கீழே இருந்ததுன்னா 15 இயர்ஸ் நீங்க ப்ரீமியம் பே பண்ண ரெடியா இருந்தா 40 டைம்ஸ் ரிஸ்கவர். சே ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் அந்த பையன் பே பண்றான் அப்படின்னா 48 lakhs ரிஸ்கவர், 96 lakh ஆக்சிடென்ட் ரிஸ்கவரோட சேர்த்து ரிஸ்கவர் டே 1ல இருந்து கொடுக்குறோம். 15 இயர்ஸ் அவரை வந்து 30 இயர்ஸ்க்கு ஐ மீன் 20 இயர்ஸோ 25 இயர்ஸோ எடுத்துக்கலாம். அவருக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம்லாம் இல்லை, இட்ஸ் அ வெரி ஹை வெல்த்தே நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியும். ரிஸ்கவரும் 48 lakhs டே 1ல ஸ்டார்ட் ஆகிடும், 96 lakhs கவரேஜ் ஆகிடும். இந்த செக்மெண்ட் தான் அதிகமாக டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசுறது. அடுத்து 31 to 40னா நீங்கள் வந்து 25 டைம்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். சரி 10 lakhsனா 25 lakhs ஐ மீன் 10 lakhs அப்படின்னா 2.5 lakhs 30 lakhs வரைக்கும் நம்மளால ரிஸ்கவர் கொடுக்க முடியும். இன்னொரு 30 lakhs ஏபி சேர்த்து 60 lakhs வரைக்கும் கவர் பண்ண முடியும். ஸோ இன்சூரன்ஸையும் இண்டெக்ஸோட சேவிங்ஸையும் இதில் கொடுத்துடலாம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நிறைய இருக்கும், எனக்கு வந்து ஃபண்டில் வந்து குறையும் அப்படின்றவங்களுக்கு தான் நீங்கள் வந்து அந்த 20 வருஷமும் எடுக்காம மெச்சூரிட்டி டேட்டில் மெச்சூரிட்டி வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வில் பி ரிட்டர்ன் பேக். கிளைம் இல்லை அப்படின்னா உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தையும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் அதிகம்னு சொல்கிற கஸ்டமருக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்குன்னு எடுத்த 48 லட்ச ரூபாய்க்கான ப்ரீமியத்தையும் எல்ஐசி உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுது. அது இல்லாமல் கேரண்டீட் அடிஷன்ஸ்
இந்த அந்த பார்ட் கேரண்டிட் அடிஷன்ஸ்லையும் மற்ற சார்ஜஸையும் நம்ம ஓவர்லுக் பண்ணுறோம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த விதத்துலையும் இந்த ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் குறைஞ்ச பாலிசி இல்லை. ஃபுல்லி இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இண்டெக்ஸை சூஸ் பண்ணுங்க, ஒரி ஃப்ரீயாக இருக்கலாம். 15 ஆர் மோர் இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து கேரண்டீட் நம்ம சொல்கிறோம் 7% கேரண்டீட், 6.8% கேரண்டீட் சொல்கிறோம், 7.05, இங்கே 11% கேரண்டீட் பிளான். இது நான் யூலிப் வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும், 15 இயர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 11% கேரண்டீடுன்னு சொல்லி தான் நான் மார்க்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ டேர்ம் இதே மாதிரி ப்ரீமியம் அதுதான் இங்கே ஒரே பிரச்சனை என்னன்னா நம்ம அந்த பேசிக் ப்ரீமியமாக வாங்குறோம். 2500 ரூபாய் 3000 வாங்காமல் 10,000 கேளுங்க. 10,000 இஸ் அ மேண்டேட்ரியாக வச்சுக்கோங்க யூலிப்பை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் அவருக்கும் பெனிஃபிட்டு, நமக்கும் பெனிஃபிட்டு. ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து நீங்கள் 5, 7, 10, 15 எடுத்துக்கலாம். மந்த்லி ப்ரீமியம் வந்து 5, 7, 10னா 5,000 மினிமம், 15 இயர்ஸ்னா 3,000 மினிமம். நெவர் கோ ஃபார் பேசிக் ப்ரீமியம். ஸோ நம்ம கமிஷனே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த பாலிசியில் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆமாம். அடுத்தது இதில் டாப் அப் ப்ரீமியம் அலவுடு. டாப் அப் ப்ரீமியம் அப்படின்னா சப்போஸ் பீப்புள்ஸ் இன்னும் கையில் கொஞ்சம் இருக்கு, நான் இதே பிளானில் டாப் அப் பண்ணலாமா போடலாமான்னு மற்றதில் கேட்பாங்க. அது மாதிரி இதில் வந்து 1000 ரூபாயிலேருந்து நீங்கள் டாப் அப் ப்ரீமியம் பண்ணிக்கலாம். சே ஒரு இடையில ஒரு இந்த ஃபண்டு நல்லா போய் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு, நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இவங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் 2% கமிஷன் எல்ஐசி உங்களுக்கு கொடுத்துருது. சிங்கிள் ப்ரீமியம் ட்ரீட் பண்ணி அதுக்கும் 1.25 டைம்ஸ் ரிஸ்கவர் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கமிஷன் பேசிஸ் இது ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் இதில் தான் சொல்லுவாங்க கஸ்டமர் வந்து சார்ஜஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில் கிடையாதுன்னு. ஆக்சுவலி அது மித்து. மியூச்சுவல் ஃபண்டில் சார்ஜஸ் எல்லாம் எடுத்தது போக என்ஏவி டிக்ளேர் பண்ணுவாங்க. யூலிப்பில் என்ஏவி டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் சார்ஜஸ் எடுப்பாங்க. அதனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அங்கே சார்ஜஸ் இல்லை அப்படின்னு. எந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியும் ஃபண்டு மேனேஜருக்கு 2 லட்சம் ரூபாய் 2 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு அதை பண்ணுற ஆம்பி ஏஜென்ட்டுக்கு 0.75% கமிஷன் கொடுத்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ண முடியாது. அவங்களும் ப்ராஃபிட் ஓரியன்ட் கம்பெனி தான். ஸோ அதனால எல்லாத்துலேயுமே இது வந்து ஸோ அந்த நம்ம டிஃபரன்ஸ் கஸ்டமர் கேட்டாங்க சார்ஜஸ் இருக்குன்னா எஸ் வி ஆர் ஓப்பன், நாங்கள் என்ஏவி டிக்ளேர் பண்ணிட்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் என்ஏவி டிக்ளேர் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் 8% இருக்கும், செகண்ட் டு ஃபிஃப்த் இயர் 5.5, thereafter 3%. இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி கஸ்டமருக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. 99% கஸ்டமர் கேட்கறதுல வெரி ரேர் கேட்குறாங்க. கேட்டாங்கன்னா நான் இந்த இதுலேருந்து தான் எடுத்து கொடுக்குறேன், ரொம்ப ரொம்ப ரேர். மற்றபடி சார்ஜஸ் என்னன்னு அந்த இன்சூரன்ஸ் சார்ஜ் இருக்கேம்பாங்க, தட் வில் பி ரீஃபண்டபிள். நம்ம பொறுத்த வரைக்கும் மார்டாலிட்டி சார்ஜஸ் வில் பி ரீஃபண்டபிள். கஸ்டமர் வந்து மெச்சூரிட்டி வரைக்கும் அவர் அலைவாக இருக்காருன்னா, இல்லைன்னா இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கிட போகிறாரு. ஸோ மார்டாலிட்டி சார்ஜஸ் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 டைம்ஸ் ரிஸ்கவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபண்ட் வேல்யூ மைனஸ் சம் அஷ்யூர்ட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்க்கான மார்டாலிட்டி தான் எடுக்கிறோம். ஸோ ஃபண்டு க்ரோ ஆக மார்டாலிட்டி சார்ஜஸ் ரொம்ப கம்மியாயிடுது. ஒரு 5 to 6 இயர்ஸில் 10 டைம்ஸ் ரிஸ்கவர் எடுத்திருந்தோம்னா 5 to 6 இயர்ஸில் மார்டாலிட்டி உங்களோட இன்சூரன்ஸ் கவருக்கு மேலே வந்துடுறப்ப மார்டாலிட்டி சார்ஜ் எடுக்கிறதையும் நம்ம நிறுத்திடுறோம். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு இருக்கும். இந்த 85 இந்த இதுக்கெல்லாம் தான் எஸ்எம்எஸ் வரும் கஸ்டமருக்கு. 85 ருபீஸ் நாங்கள் பிடிச்சிருக்கோம், 15 ருபீஸ் பிடிச்சிருக்கோம்னு இந்த எஸ்எம்எஸ் பார்த்து தான் கஸ்டமர் வந்து எனக்கு சார்ஜ் எடுத்துட்டாங்கம்பாங்க. பட் தட் இஸ் அ ஓப்பன் புக். எல்ஐசி இஸ் ஓப்பன் புக். எல்ஐசி வந்து என்ன எடுத்தாலும் அதை கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஈவன் தோ யூலிப்புங்கிறது மார்க்கெட் ரிஸ்கடாக இருந்தாலும் எல்ஐசி அதுக்கான அந்த எடுக்கிற சார்ஜஸையும் கரெக்டாக அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுறோம். ஸோ பார்ஷியல் விட்ராயல் பண்ணிக்கலாம். லோன் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து இதில் பார்ஷியல் விட்ராயல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சம் பார்ஷியல் விட்ராயல்ஸ் வேணால் 6th to 10th இயரில் இருக்க ஃபண்டு வேல்யூலேருந்து 15% எடுத்துக்கலாம். 11th to 15 இயர்ஸில் 20% வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் மார்டாலிட்டி சார்ஜஸ் டிடெக்டட் ஃப்ரம் த பேஸ் ப்ரீமியம் ஃபண்ட் வில் ஆல்சோ பி ஏபியோட ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். மார்டாலிட்டி சார்ஜஸோட ப்ரீமியம் மட்டும் அவர் அலைவாக இருந்தாருன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இதில் வந்து சம் அஷ்யூர்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நான் பாலிசி எடுக்கிறப்போ இதெல்லாம் 40 இயர்ஸ்க்குள்ளே பண்ணிக்கணும். பாலிசி எடுக்கிறப்ப எனக்கு ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லை, நான் அன்மேரிடு, நான் 10 டைம்ஸ் ரிஸ்கவர் போட்டு எடுத்துட்டேன், பட் இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, நான் ரிஸ்கவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 2 பாலிசியில் மட்டும்தான் ரிஸ்கவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஒன்று பீமா கவச், இன்னொன்று ப்ரொடெக்ஷன் ப்ளஸ். இந்த ப்ரொடெக்ஷன் ப்ளஸில் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேரேஜ்
இல்லை குழந்தை பிறந்தது, இல்லை லீகல் அடாப்ஷன், இந்த மாதிரி ஈவெண்ட்ல மட்டும் நீங்கள் கொடுத்து ரிஸ்க் கவரை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சேம் இதெல்லாம் 45 இயர்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிடணும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிஸ்க் கவரை நீங்கள் குறைச்சிக்கவும் செய்யலாம். சரி, நான் வந்து 4 டைம்ஸ் கொடுத்து எடுத்துட்டேன், எனக்கு வந்து சார்ஜஸ் நிறைய போகிற மாதிரி இருக்குது, எனக்கு குறைச்சிக்கிறேன் ரிஸ்க் கவரைனா குறைச்சிக்கவும் முடியும். பட் ஒன்ஸ் குறைச்சிட்டா அகைன் திருப்பி அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ரிஸ்க் கவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பீமா கவச்லையும் இதில் மட்டும்தான் இருக்குது. மற்றதில் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆஃப் ரிஸ்க் கவர் மேபி நம்ம பார்த்துருக்கோம். நம்மளே வாலண்டியராக 10 டைம்ஸ் எடுத்த ரிஸ்க் கவர் அப் டு 40 டைம்ஸ் வரைக்கும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். டேர்ம் இன்சூரன்ஸ் யாரும் 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு எடுக்க போகிறது இல்லை, குறைஞ்சபட்சம் அப் டு ஏஜ் 60 வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ இதையும் அது மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும், செக்யூரிட்டியாகவும் இருக்கும். இது வந்து நம்மளோட கமிஷன் ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து ப்ரீமியம் கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கம்மி, ஏன்னா சார்ஜஸ் நிறையா போகிறனால. அதே வந்து 10,000 பெர் மந்த்துங்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா 5.75%, அதுக்கு 40% சேர்த்து ஒரு 8% வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் கிடைக்கும். அப்புறம் 4.5% ரெனியூவல் கமிஷன் கிடைக்கும். ஈவன் நீங்கள் 5 இயர்ஸ் டேர்ம் கொடுத்தா கூட 8% + 4.5% கிடைக்கும். இந்த கமிஷனை நம்ம வந்து ஆனந்தோடையோ உற்சவோடையோ உமங்கோடையோ லாபோடையோ கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மார்க்கெட் பிளான். யாராவது ஆம்பி ஏஜென்ட் இருந்தால் கேட்டு பாருங்க எவ்வளோ கமிஷன் வாங்குறீங்கன்னு. 0.75% வாங்குவாங்க. 100 ரூபாய்க்கு 75 இயர்ஸ் ஆம்பி ஏஜென்ட்டு கமிஷன். அதோட கம்பேர் பண்ணுறது தான் நம்மளோட கமிஷன் நல்ல கமிஷன் தான் இருக்குது. இன்னொன்று, இந்த கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் எடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டு மார்க்கெட் ரிட்டர்ன் போகிற கஸ்டமரை நீங்கள் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் உற்சவோ உமங்கோ லாபோ கொடுக்கவே முடியாது. ஸோ இது வந்து இது ஒரு செக்டார். ஸோ அவங்க இப்போ நீங்கள் நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு 20 வருஷம் கஸ்டமராக இருப்பார், அப்பா அம்மாங்க நம்ம கொடுத்துருப்போம் பாலிசி, அவங்க பசங்க இருப்பாங்க. நீங்கள் போய் ஜீவன் லாப உமங்குன்னு பேசுனீங்கன்னா இல்லை நான் வேற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்குறேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ், கோ வித் கான்ஃபிடென்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் வித் 11% ரிட்டர்ன் ஆஃப் 11% இது. ஈவன் நீங்கள் வந்து 40 டைம்ஸ் ரிஸ்க் கவர் போகிறப்ப மேபி அரௌண்ட் 8-9% ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பட் 11 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா 11%க்கு குறையவே குறையாது. ஸோ உங்களோட கமிஷன் பார்த்தீங்கன்னா 8% ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் டு பாலிசி முடிய வரைக்கும் 4.5%. 10,000 ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா, 10,000க்கு கீழே 8,000 வாங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனே ஒரு 0.5% குறைஞ்சிரும். பேசிக் ப்ரீமியம் வாங்கினீங்கன்னா 2.5% தான் உங்களுக்கு கமிஷன். போனஸோட சேர்த்தாலே 3% தான் வரும். ரெனியூவல் 3.5% வரும். பட் இது வந்து இந்த இண்டெக்ஸ் நான் சொன்னது வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட் தான். இது எந்த அளவுக்கு ஒரே நாளில் கேட்ச் பண்ணிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா நானுமே இதை ரொம்ப நாளாக படித்து ஒவ்வொரு தடவை மீட்டிங் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால இது பாருங்க, ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ பட் இந்த ப்ராடக்டை மிஸ் பண்ணோன்னா நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ப்ரீமியம் அதான் எம்டிஆர்டி வித்தவுட் யூலிப் நீங்கள் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் எடுத்தீங்கன்னா சிஓடி பண்ண முடியும் உங்களால். வேற ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருக்குங்களா சார்? முடிஞ்சிட்டா சார்? அவ்வளோதானே சார்? ஓகே சார். ஓகே, சரி சார். நீங்கள் நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா? ஓகே ஸ்டாப் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், அது யூலிப்பு மார்க்கெட்டு, அதாவது நிஃப்டியை நீங்கள் அந்த ரோல் ஓவர் அந்த இதை சொன்னது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப அருமையாக இருந்தது. அது ஒரு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்சைட்ஃபுல். எனக்குமே இது ஒரு நியூவாக தான் இருந்தது. ஸோ லாங்கர் யூ ஸ்டே ஹையர் த ரிட்டர்ன்ஸ்கிறத, அதுதான் ஒரு தம்ப் ரூலுங்கிறத கரெக்டாக நீங்கள் புரிய வச்சுருக்கீங்க. நம்ம ஏஜென்ட்ஸ் வந்து 5 வருஷத்துல லாக்கி 5 வருஷம் இது பண்ணலாங்கிற அந்த மாதிரி சொல்லாமல், சார் சொல்கிற மாதிரி நம்ம நிறைய யூலிப்பை வந்து எப்படி பொசிஷன் பண்ணணும்னு இதை விட வேறு யாராலும் சொல்லித்தர முடியாது. ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். சார் வந்து ப்ராடக்ட்ஸையும் டச் பண்ணிட்டாரு, அங்கே மேட்டர் கிடையாது. ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது இந்த என்ஏவி growth தான் பார்க்குறாங்கங்கிறது. அதனால் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களே, இந்த டாப்பிக்கு ரிலவெண்டான கேள்விகளை கேளுங்க, மிச்சவங்களாவும் பேசணும். குராஜ் சார். சார் சார் தேங்க்ஸ். ஒன் பை ஒன். சார் யுவராஜ் பேசுங்க சார். யுவராஜ் சார் சார் யுவராஜ் பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார் எக்ஸலண்ட்டாக இருந்தது, கிளாஸ் நல்லா இருந்தது சார். சார் இதில் வந்து எனக்கு இண்டெக்ஸ் ப்ளஸ்ஸு
சார் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நல்ல கம்பேரிஷன் கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இதில் ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட் க்ரோத்து, ஃப்ளெக்ஸி க்ரோத்து, அப்புறம் ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட் க்ரோத் ஃபண்ட் இருக்கு. இப்போ இதில் வந்து இப்போ எது சார் பெஸ்ட்டு? சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது சார். ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி பட் என்ன ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட் க்ரோத் வந்து ஃப்ளெக்ஸி க்ரோத்தை விட மேபி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ், அதாவது 0.05 0.1% அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட்டுங்கிறது அந்த 100 கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஸ்மார்ட் ஃப்ளெக்ஸி ஸ்மார்ட். சப்போஸ் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்ப செபியை தூக்கி கொண்டு போய் ஃப்ளெக்ஸில போட்டுறாங்க, ஸ்மார்ட் க்ரோத் ஃபண்ட்ல போட்டுறாங்க. ஸோ பெருசா டிஃபரன்ஸ் வரல சார். பார்த்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் சேமா தான் வருது. ஸோ நீங்க எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணீங்கனாலும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ இன்னொரு கொஸ்டின் சார், இன்னொரு கொஸ்டின் சார். பார்ஷியல் விட்ராவல் வந்து அந்த ஸ்மார்ட் கால்குலேஷன் வந்து ரெகுலரா விட்ராவல் பண்ற மாதிரி போட்டுருக்காங்க. அது ஆஃப்டர் 5 years வந்து ரெகுலரா விட்ராவல் பண்ணிக்கலாமா சார்? அதாவது 15% ஆஃப் ஃபண்ட் வேல்யூ இருக்குல்ல, அதாவது 6 to 11 இயர்ஸ்க்கு வந்து 15% ஆஃப் ஃபண்ட் வேல்யூ. அதை நீங்க 5 3 வருஷம் எடுக்கலாம். அதாவது அந்த 15% வந்துச்சுன்னா அந்த வருஷம் பட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாமே தவிர அதை சிஸ்டமேட்டிக். இது ஆக்சுவலி போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரைவேட் கம்பெனிஸ் வந்து சிஸ்டமேட்டிக் எஸ்ஐபி மாதிரி SWPன்னு ஒரு பிளான் கொடுத்துட்டு இருந்தான், சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான். நீங்க போட்டுட்டு அதாவது நீங்க வந்து 1 லட்ச ரூபா 1 கோடி ரூபா போட்டுட்டு அடுத்த மாசம் வந்து மாசம் 40,000 எடுத்துக்கங்க. 20 வருஷம் 20 வருஷம் உங்களுக்கு 40,000 ரெண்ட் மாதிரி வந்துடும். 20 வருஷம் கழிச்சு இது 15 கோடியா வரும்லாம் ஒரு கதை கொடுத்தாங்க. ஆக்சுவலி எங்களோட NRI கிளைண்ட் நாங்க எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ணோம். அவர் வந்து அதுல வந்து ஒரு 50 லட்சம் போட்டுட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் எடுக்க ஆரம்பிக்கிறத விட ஃபண்ட் பயங்கரமா கீழே போய் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5% தான் இருக்குங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆடட் ஃபீச்சர் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட ஃபண்டு வந்து நல்ல க்ரோத்ல நிறைய இருக்கு, உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளியே ஒருவேளை கடன் வாங்குற நிலைமை வருதுன்னா மட்டும் இந்த பார்ஷியல் விட்ராயல் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நம்ம வந்து அதை ஒரு ஃபீச்சரா மட்டும் வச்சுக்கலாமே தவிர பார்ட்டா எடுக்கலாம் அப்படின்னோம்னா அதோட டோட்டலா நம்மளோட க்ரோத்தோட எக்ஸ்பெக்டட் க்ரோத்தை ரீச் பண்ண முடியாது. சார் கிரண்குமார் சார். எஸ் சார், குட் ஈவினிங் சார். கிரண்குமார் சார். குட் ஈவினிங் சார். சார் வெரி நைஸ் செஷன் சார். எனக்கு ஒரு டவுட், இப்போ நம்ம இதுல ஏபி கவர் கொடுக்குறோம்னா இது வந்து டோட்டல் ஏபில இது ஆகுமா? கரெக்ட் சார். அந்த 1 crore மேக்ஸிமம் கவரேஜ்க்குள்ள இது வந்துரும் சார். அது ஓகே ஓகே. அண்டர்ரைட்டிங் சேம். தேங்க் யூ சார். சோமநாதன் சார். Sir, Arun sir, good evening. Today class very excellent எடுத்தீங்க சார். யூலி வெரி நைஸ் சார். சார் ஒரு சின்ன டவுட் என்னன்னா சார், இப்போ நம்ம நேற்றுக்கு ஒரு கஸ்டமர் போய் பார்த்தோம் சார். அவர் நீங்க சொன்ன மாதிரி SWPல நான் 25 lakhs போட்டுறேன் சார், எனக்கு ரெகுலரா இன்கம் ட்ராப் பண்ணிக்குவேன், இல்லைன்னா அதை வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன் எனக்கு நல்லதுன்னா. நான் சொன்னேன் நிவேஷ் பிளஸ்ல போட்டுருங்க சார், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு போறதா இருந்தா ஒன்னா நிவேஷ் பிளஸே போட்டுருங்க, நல்ல க்ரோத் இருக்குன்னு சொன்னேன். இல்லை அவரு இந்த மாதிரி போட்டா நல்லதுன்றாரு. அது இப்போ அவர்கிட்ட திருப்பி போய் கன்வின்ஸ் பண்றேன் சார், அதுக்கு எப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா. அவர் ஆல்ரெடி SWPல இன்வெஸ்ட் பண்ணிட்டாரா சார்? இன்னும் பண்ணல சார், இன்னும் குழப்பத்துல இருக்காரு. நீங்க ஒண்ணுமே இல்லை வேணாம் சார், இதே மாதிரி ஒரு டேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ லாஸ்ட் 2 years டேட்டா எடுத்துக்கோங்க. 2023ல இருந்து இந்த அவர் என்ன ஃபண்டு போட போறேன்னு சொல்றாரோ அந்த ஃபண்டோட நெட்ல இருக்கும். எல்லா மியூச்சுவல் ஃபண்டோட NAV டேட் வைஸ் க்ரோத் இருக்கும். அவர் சொன்ன க்ரோத்துக்கு அவர் SWP இதுக்கு முன்னாடி 2023ல எடுத்து SWP போட்டிருந்தாருன்னா இப்போ ஒண்ணுமே இருக்காது. அவர் எல்லா பணத்தையும் எடுத்திருப்பாரு. ஏன்னா இவரும் எடுக்கிறாரு, மேல இருந்து மார்க்கெட்டும் கீழே இறங்கிக்கிட்டே வருது. ஸோ வெரி சூன் நம்ம லோன் வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் கட்டாம வரும்ல, சேம் திங் வில் ஹேப்பன். ஆக்சுவலி SWP இஸ் ஆக்சுவலி அது வந்து ஒரு பக்கா ஃபிளாப். SWP சக்சஸ் ஆனதா சரித்திரமே கிடையாது. இவங்க SWP எப்ப சொல்லுவாங்கன்னா 2000ல போட்டேன்னு பாஸ்ட்ல போய் சொல்லுவாங்க. பாஸ்ட்ல நான் 2000ல நான் எடுத்துக்க முடியாது, யாருக்குமே இந்த அளவு நாலேஜும் கிடையாது. ஸோ பிரசன்ட் டேஸ்ல SWPங்கிறது ஒன்லி ஆன் பேப்பர்ஸ், பிராக்டிகலி இட் இஸ் ஜீரோ. ஓகே ஓகே சார். ஓகே நீங்க அவருக்கு கிளியரா கொடுக்கணும் அப்படின்னா அவர் என்ன ஃபண்ட் சூஸ் பண்றாருன்னு கேட்டுட்டு நெட்ல போய் இதே மாதிரி அதோட இந்த ரோலிங் ஆவரேஜ் இருக்கு பாத்தீங்களா, சேம் அவங்களுக்கு வந்து மந்த்லி ரோலிங் ஆவரேஜ் எடுத்துட்டு அதை அவர் எவ்வளவு எடுப்பேன்னு சொல்றாரோ அந்த அமௌண்ட்டை கழிச்சு பாத்தீங்கன்னா 23ல அவர் ஒரு 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டு
மாசம் 10,000 ரூபாய் எடுத்திருந்தாருன்னா இப்ப மிச்சமே 40,000 ரூபாய் தான் இருக்கும் அவருக்கு. கேபிட்டல் கூட கிடைக்காது சார். ஏன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 25% மேல எரோட் ஆயிடுச்சு 2 இயர்ஸ்ல. நீங்க வேற 25% எடுத்துட்டீங்க. இப்ப நீங்க எடுக்க மார்க்கெட் குறையறப்ப ரொம்ப கீழே போயிடும். இந்த எஸ்டபிள்யூபி எப்ப பாசிபிள் அப்படின்னா மார்க்கெட் கீழே வராது, நேரா மேல போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து கோல்டு கூட வாய்ப்பே கிடையாது. கோல்டு கூட இப்ப எல்லாம் போல எங்கேயும் அது மார்க்கெட்டை விட மோசமா போகுது. ஒரே மாசத்துல 2,000 ரூபாய் கூடுது, 2,000 ரூபாய் குறையுது, 4,000 ரூபாய் ஒரு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு இப்போ. சோ எஸ்டபிள்யூபி அப்படிங்கறதே ஒரு மித்து. ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். KR சுப்பிரமணியம் சார். சார் வெரி குட் ஈவினிங் சார். வெரி யூஸ்ஃபுல் செஷன். தேங்க்ஸ் லாட் சார். சார் நான் இப்போ நிறைய பேருக்கு இந்த யூலிப் தான் சார் ப்ரொமோட் பண்றேன். அதுவும் அதே மாதிரி இந்த மந்த்லி பேமெண்ட் தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். அப்பதான் அந்த NAV இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. Subramanian sir, why don't you come on the video? I am unable to open the video, sir. You cannot start your video because the host has disabled it. Everybody is able to do that, no? இல்ல சார், இதுல வர மெசேஜ் சொல்றேன் சார். You cannot start your video because the host has disabled itன்னு வருது. நான் பிரஸ் பண்ணிட்டே இருக்கேன் அந்த வீடியோவை. ஓகே, அதான் சார். இப்போ நான் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சில பேர்லாம் வந்து 5 இயர்ஸ் ஆனாட்டு அதை எடுத்துடலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா 5 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டிட்டு அப்படியே ஸ்டே பண்ண சொல்லலாம்ல சார் சிஸ்டம்ல? 10 இயர்ஸ் ஆனாட்டு அவங்களுக்கு நல்ல growth வருமா? நீங்க நம்ம யூலிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நம்ம கிட்ட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். நம்ம பணம் கட்டல அப்படின்னா ஒண்ணு அதை எடுத்துடணும், இல்ல சிங்கிள் பிரீமியத்துக்கு மாத்திடணும். இப்போ 5 வருஷம் கட்டிட்டாரு, ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நீங்க நிவேஷ் பிளஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிருங்க. இல்ல அவர் இப்போ ப்ரொடெக்ஷன் பிளஸ் மாதிரி பாலிசியும் 5 வருஷம் தான் டேர்ம் பிரீமியம் பேயிங் டேர்ம் போட்டு எடுத்திருக்காருன்னா தென் நீங்க பே பண்ணிட்டு விட்டுறலாம். ஓ சரி சரி. அதாவது நீங்க நம்ம யூலிப்பை பொறுத்த வரைக்கும் either ஃபுல் டேர்ம் நீங்க பே பண்ணணும், இல்ல விட்ரா பண்ணா சிங்கிள் பிரீமியத்துக்கு மாத்தி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து விட்டுட்டீங்கன்னா டிஸ்கன்யூட் 30th டே டிஸ்கன்யூட் ஃபண்டுக்கு போயிடும். டிஸ்கன்யூட் ஃபண்டுங்கிறது ஒரு பேங்க் FD அளவுக்கு கூட வராது. ஒரு 6 to 7% கூட வரல இதுல. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஒரு கஸ்டமர் கட்டல அப்படின்னா 30 நாள் விட்டுட்டு 60வது நாள் கட்டுறதுனால அந்த 30 நாள் அது வந்து டிஸ்கன்யூட் ஃபண்ட்ல தான் போய் உட்காருது. ஸோ இப்போ நீங்க என்ன அட்வைஸ் பண்ணீங்கன்னா after 50 year in case the customer doesn't want to continue அதை நிவேஷ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. நிவேஷ் பிளஸ்ல கன்வெர்ட் பண்ணுங்க. நிவேஷ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதான் சார் சம்டைம்ஸ் சொல்லுங்க. அல்லது இப்ப புதுசா எடுக்கிற கஸ்டமருக்கு சஜஸ்ட் them 5 years 6 year நம்ம இன்னொரு புது ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், அன்னைக்கு என்ன வருதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களோட 5 வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம்ல. ஆமா சரி. கட்டிட்டு விட்டுறலாம். இதுனா 5 வருஷம் தான், கட்டிட்டு விட்டுட்டு அவர் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே சார், ரைட் சார், ரைட். தேங்க்ஸ் a lot சார். Thank you very much. கொடுங்க சார். அப்புறம் எல்லாரும் சார் குரூப்ல இருக்காரு, உங்க டவுட் அப்புறம் போடுங்க. இன்னும் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க, அப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம். ஓட் ஆஃப் தேங்க்ஸோட. ஓகே சார். ஓகே பாலாஜி சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் இப்போ இந்த நம்ம இண்டெக்ஸ் பிளஸுக்கும் நம்ம எஸ்ஐபி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம்ல, இது வந்து இப்போ டாப் 50 டாப் 100. இப்போ அந்த எஸ்ஐபி நிவேஷ் பிளஸ் எல்லாம் அது என்ன மாதிரி பண்ணுங்க, அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க நீங்க? சார் அதுவும் நம்ம வந்து எல்ஐசியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்லி ஆன் நிஃப்டி 50 மட்டும்தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் இண்டெக்ஸ்ல போறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெரி குட் கொஸ்டின் சார். நான் ஒரு டைம் எடுத்துக்கலாமா சார்? ப்ளீஸ். சார் இது ஆக்சுவலி இதை நான் ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். growth ஃபண்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு 50 கம்பெனிக்கான சாய்ஸஸ் இருக்கு. இந்த 50ல நீங்க ஒரே கம்பெனிலையும் போடலாம், இல்ல 50 கம்பெனிலையும் ஒரே மாதிரி 5 ரூபாயா 2 ரூபாயா 50 கம்பெனிலையும் பிரிச்சு போடலாம். இல்ல ஒரு கம்பெனில 100 ரூபாய் போட்டுட்டு மிச்சம் 3 கம்பெனில மிச்சம் பணத்தையும் போட முடியும். அந்த ஃப்ரீ, அதுதான் ஃபண்ட் மேனேஜரோட வேலை. அதுதான் வந்து உங்களோட growth ஃபண்ட். சரியா? இந்த growth ஃபண்ட்ல இப்படி பண்றதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம். ஐடி கம்பெனிஸோட growth நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்துருப்போம். மல்டி ஃபோல்டிங்ல growth ஆயிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த AI பபிள் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல 3000 சொச்ச ரூபாய் இருந்த டிசி 3900 ரூபாய் பக்கத்துல இருந்த டிசிஎஸோட ஷேர் 2000 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. இன்ஃபோசிஸ் ஷேர் 999 ரூபாய்க்கு வந்துருச்சு. விப்ரோ 174 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
இப்போ நான் வந்து growth ஃபண்டுன்னு ஒன்று சூஸ் பண்ணி இதில் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன அவங்க அந்த நம்ம ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாரு, ஐடி கம்பெனியில் நிறையா ஸ்டாக் வேல்யூ ஏற்றிட்டு மற்ற கம்பெனியில் கம்மியாக போட்டிருந்தாரு அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா growth ஃபண்ட் ரொம்ப அடி வாங்கியிருக்கும். பட் நிஃப்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட் 6 months நிறைய ஐடி கம்பெனியை வெளியே எடுத்துட்டாங்க இண்டெக்ஸில். ஸோ அவங்க ஒரு கம்பெனியை ரிமூவ் பண்ணால் நம்ம இம்மீடியட்டாக அந்த கம்பெனியில் இருக்க அவ்வளோ ஷேரையும் விற்றுட்டு புதுசாக என்ன வருதோ என்ன வெயிட்டேஜோ அதில் மாற்றி வாங்கிடுவோம். ஸோ அப்படி இருக்கப்ப நமக்கு வந்து ஆவரேஜ், அதனால தான் 11% என்னால் கேரண்டீடுன்ற வார்த்தையை சொல்ல முடியுது. நீங்கள் வந்து இந்த growth ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் மேனேஜரோட திறமையை பொறுத்து கூட குறைய வரலாம். நான் அதனால தான் அந்த growth ஃபண்டை அந்த எஸ்ஐபியவோ இல்லை யூலிப்பில் வந்து நான் வேற எந்த பிளானையுமே விற்க சொல்லலை. நான் ஆல்வேஸ் இன்சிஸ்ட் ஆன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டும்தான். இந்த வெரி 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 லெஸ் ரிஸ்க் ஃபண்டுங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்டு மட்டும்தான். அந்த ரிஸ்க்கு வரவிடாம செபி பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து 50 கம்பெனியில் நீங்கள் எதில் வேணாலும் எவ்வளோ வேணாலும் போடலாம், இல்லை அதில் ஒரு கம்பெனியில் மட்டுமே போடலாம், இல்லை 3 கம்பெனியில் போடலாம், 5 கம்பெனியில் போடலாம். அது உங்கள் growth ஃபண்டு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுனா அதெல்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. செபி என்ன ரேஷியோ 10.6 ரிலையன்ஸு, 6.07 ஹெச்டிஎஃப்சி. அப்போ நீங்கள் 100 ரூபா போட்டால் 10 ரூபா 7 காசு ரிலையன்ஸ் கிட்டையும் 6 ரூபா 7 காசு ஹெச்டிஎஃப்சிலையும் கொடுக்கணும். அதை மாற்ற முடியாது. ஆனால் growthல நீங்கள் போட்ட காசில் எல்லாத்தையுமே ஏர்டெல் ஷேர் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் growthக்கும் இண்டெக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் தான் பேசிக் ஃபார் கால்குலேஷன். இந்தியா அந்த என்எஸ்சியோட கால்குலேஷன் இந்த இண்டெக்ஸ் தான். ஸோ அதனால நம்ம ரிஸ்க்கை குறைச்சி நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியும்னா இட்ஸ் ஒன்லி இண்டெக்ஸ் ஃபண்ட். நம்ம வந்து சொல்லுங்க சார். இந்த 10%, 10.07, 7%, 6% யாரு நினைக்கிறாங்க? சரியா எல்ஐசி அதை போட்டு சார் புரியல நீங்க இல்ல சார். இப்போ 10%, 7% எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க இல்லையா, அதை டிசைட் பண்றது எல்ஐசியா இல்ல செபியா? இல்ல சார், செபி சார் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது சார். இட்ஸ் டோட்டலி செபிங்கிறது வந்து ஒரு செபி அப்படிங்கிறவங்க ஒரு குரூப் மட்டும் இல்ல, இந்தியாவோட ஜிடிபில இருந்து எக்கனாமிக் growth பேஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனு. அவங்க தான் எல்லா இங்க இந்தியாவில் லிஸ்டா இருக்க 3000 கம்பெனிஸையுமே அவங்க தான் கவர்ன் பண்றாங்க. இப்போ இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட ஃப்ராடை கண்டுபிடிச்சாங்கல்ல, ஸோ நூக் அண்ட் கார்னர்ஸ் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க செபிங்கிறவங்க. ஸோ அவங்களோட வேலையை வந்து 3 months ஒன்ஸ் 90 days ஒன்ஸ் வந்து இதை ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 கம்பெனி வெளியே போகும், 2 கம்பெனி உள்ள வரும். ஓவரால் பெர்ஃபார்மிங்கும் உள்ள வருவாங்க, எது சரியில்லையோ வெளியே போவாங்க. சூப்பர் சார். சார் லாஸ்ட் ஒரே ஒரு சின்ன இந்த நியூ பென்ஷன் பிளஸ், இப்போ வந்து அதை பத்தி ஒரே ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க சார். பென்ஷன் பிளஸ் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கண்டினியூ பண்ணா அதுல பென்ஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, எப்படி இருக்கும், அதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாமா சார்? நியூ பென்ஷன் நாங்க வந்து என்பிஎஸ் தான் சொல்றோம். நான் நியூ பென்ஷன் பிளஸ் சொல்லிலாம் வைக்கிறதில்ல, இட்ஸ் அன் என்பிஎஸ். ஏன்னா அதுல இருக்க ஃபண்டு growth ஃபண்ட் எல்லாம் கிடையாது. அவங்களோட பாண்ட் ஃபண்ட் இருக்கு, நியூ பென்ஷன் ஃபண்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த பென்ஷன் ஃபண்ட் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க அது மாசம் இப்போ நம்ம சைட்ல போனீங்கன்னா அவங்களோட போர்ட்போலியோ பார்க்கலாம். எந்தெந்த கம்பெனில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிற போர்ட்போலியோ இப்போ மந்த்லி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அது பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அவங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறது இல்லை. பேசிக் சேலரியில டோட்டல் சேலரியில 10% டிடெக்ட் பண்றாங்க. அதை வந்து ஒரு 15 கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க மூலியமா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வர்றத 60% விட்ரா பண்ணிக்கலாம், 40% கம்பல்சரி பென்ஷனை வாங்கணுங்கிறது தான் என்பிஎஸோட ஸ்கீம். 15 years லாக்இன் பீரியட். 15 years முன்னாடி நீங்க எடுக்க முடியாது. டிஸ்கன்டினியூ பண்ணாலும் 15th year தான் நீங்க எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த 15 year ஆவரேஜ்ல தான் அவங்களால மினிமம் 9% எடுக்க முடியும். அவங்களோட கோல் 8%, பட் 9% வரைக்கும் ஈல்டு பண்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்தா முடியாது, இவங்களை விட்டா எல்லா ஃபண்டையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால 15 years லாக்இன் பீரியட். அந்த ஃபண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னா ஃபுல்லா அக்ரெசிவா அது இண்டெக்ஸ்ல போகாது. அந்த ஃபண்ட் இண்டெக்ஸ்ல பண்ண மாட்டாங்க. நிஃப்டி 50 மாதிரி கம்பெனிஸ்லையும் செலக்டட் கம்பெனிஸ்ல ஒரு பார்க்கும், கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பார்க்கும் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எல்ஐசி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அக்ரிகேட்டர். அந்த 15 கம்பெனில எல்ஐசி, நீங்க என்பிஎஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க போட்டிருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களை சூஸ் பண்ண சொல்லும். எந்த கம்பெனியில உங்க ஃபண்டா யார், உங்க ஃபண்ட் மேனேஜரா யாரை சூஸ் பண்றீங்கன்னு கேட்கும். அதுல எல்ஐசி இருக்கும். எல்ஐசி, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி எல்லாருமே இருக்காங்க. அதுல நம்ம வந்து செகண்ட் இருக்கோம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க டாடா ஏஐஜியோ யாரோ தான் 9 something கொடுத்துருக்காங்க. 2வது நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம 2வது இருக்கோம். பட் அதுல எஸ்பிஐ நம்ம பக்கத்துல இருக்காங்க. ஸோ அங்க என்ன ஃபண்டு கவர்மெண்ட்டுக்காக எல்ஐசி
ஃபாலோ பண்ணுதோ அதே ஃபண்டை நம்மளோட என்பிஎஸ் நம்மளோட நியூ பென்ஷன் ஸ்கீம்ல ஃபாலோ பண்றோம். ஸோ அங்க என்ன ரிட்டர்ன் வருதோ அதே ரிட்டர்ன் வரும். ஸோ என்பிஎஸ் வந்து என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரிஸ்க் கவர் கிடையாது. ஸோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வராது, அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேயும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது, ரிஸ்க் கவரும் கிடையாது, சேம், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அங்கே 15 வருஷம் லாக்இன் பீரியட், இங்கே 5 வருஷம் லாக்இன் பீரியட். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் போகிறதுனா இதில் போகலாம். ரிஸ்க்கை நான் குறைச்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னா 8% எனக்கு வந்தால் போதும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நியூ பென்ஷன் ஸ்கீம் போகலாம். தேங்க்யூ சார். காந்திலால் சார் பேசுங்க, அப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுக்கலாம். மிச்சவங்க எல்லாம் குரூப்ல உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க, சார் ரிப்ளை பண்ணுவார். காந்திலால் சார். Thank you, sir. Sir, Kantilal, ELG member. Thank you. Doubts, sir, just to say thank you and request for more sessions. ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கீங்க சார். எங்களுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது மட்டும் இல்லை, நமக்கே பர்சனலா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப தெளிவான நாலேஜ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னும் குரூப்லேயும் வந்துட்டீங்க, இன்னும் உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் நம்புறேன் சார். Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you so much, sir, for your wonderful presentation and detailed session on the ULIPs, and also you touched upon the market எப்படி மூவ் ஆகுது, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். I would now request our ELG member Mrs. Bhagyalakshmi madam to render vote of thanks. Ma'am, over to you. Okay, sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சார், என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? Yes, go ahead. ஓகே சார். சார், இன்னைக்கு லீ குரூப் உடைய செஷன்ல திரு டிஓ அருண் சார், நீங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்னை பத்தியும் ப்ரொடெக்ஷன் பிளஸ் இண்டெக்ஸ் பிளஸ் மிக அருமையா சொல்லியிருந்தீங்க சார். குறிப்பா அந்த யூலிப் உடைய திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் நம்ம எடுத்துட்டு அது ஷார்ட் டேர்ம் பேமெண்ட் பண்ணிட்டு அது கஸ்டமருக்கும் நல்ல பெனிஃபிட்ன்றதை எங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தீங்க. மேலும் இந்த இண்டெக்ஸ் பிளஸ், ப்ரொடெக்ஷன் பிளஸ், ஃபண்ட் மேனேஜர், மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் நிறைய தெரிந்த விஷயங்களும் நிறைய இருக்கு, தெரியாத விஷயங்களும் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா இன்னைக்கு செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் வந்து செஷன்ல இருந்தாங்க சார். ஏன்னா நீங்க ஆரம்ப அதாவது இந்த செஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, மெட்லைஃப் ஏஜென்ட் உடைய ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க. நிறைய நோ வாங்கினதா நிறைய எஸ் வாங்க முடியும்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களுடைய தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து வளர்த்து கொள்ள முடியுன்ற ஒரு வலிமையான செய்தியை வந்து எங்களுக்கு நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க சார். இவ்வளவு பயனுள்ள பயிற்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு வழங்கிய லீ குரூப்பின் தலைவர் திரு KSR அவர்களுக்கும், அனைத்து ELG மெம்பர்ஸ், லீ குரூப் நண்பர்கள் மற்றும் இதில் கலந்து கொண்ட இருபால் முகவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். மீண்டும் ஒரு முறை இவ்வளவு சிறப்பான பயிற்சியை வழங்கிய திரு அருண் சார் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது நன்றியுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். I should only thank you, madam. You have only introduced Mr. Arun to our group. So, I don't deserve that thanks. Thanks, madam. Thank you so much, sir. Arun, sir. Thank you. Thank you very much for your precious time. We will be uploading this one in YouTube in another 1 hour's time. Everybody will be able to watch. If time permits, maybe in our session, maybe look forward to hear from you sometime. என்ன சொல்றது, செப்டம்பர் ஆர் அக்டோபர் ஏதாவது ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஜனங்களுக்கு, ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு இஃப் யூ ஆஸ்க் மீ, ஈவன் இன்க்ளூடிங் மீ, இந்த மார்க்கெட்டை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரியல. அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் வருது. அது தப்பு இல்லை, ஏன்னா ப்ராடக்டை தெரிஞ்சுட்டா போகாது, பேஸ் எப்படிங்கிறது தெரியணுங்கிறது அது உங்களை மாதிரி ஆளால் தான் எடுக்க முடியும். என்ன, நான்லாம் ஒரு புக்கிஷ் மாதிரி ஏதாவது சர்க்குலரை பார்த்து ஏதாவது தரதுன்னு படிப்பேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சொல்கிறதுனால I think இன்னொரு செஷன் வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். I will be contacting you. Thank you so much, sir. So now we will formally close the session. Thank you very much. Thank you, participants, for your time. Thank you, Arun sir. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.